வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறை அருளையும் குருவருளையும் வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய நிகழ்வினை துவங்குகின்றோம். வேதாத்திரிய தோற்றம் என்ற தலைப்பிலே சிந்தனை உரை வழங்குவதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் ரவிக்குமார் ஐயா அவர்கள் ஓசூரிலிருந்து இன்று நம்மிடையே ஆழியார் ஜூம் இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். சிந்தனையை செவிமடுப்பதற்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய அறிமுகத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். பேராசிரியர் கே ரவிக்குமார் ஐயா அவர்கள் ஓசூரை சார்ந்தவர்கள். 6 வருடங்களாக மனவளக்கலையிலே தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பாக தொண்டு செய்து வருகின்றார்கள். ஐயா அவர்கள் எம்எஸ்சி அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸும் நம்முடைய மனவளக்கலை யோகாவிலே எம்எஸ்சி பட்டமும் பெற்றுள்ளார்கள். ஐயா அவர்கள் ஐடி கம்பெனியில் கிளவுட் என்ஜினியராக பணிபுரிந்து வருகின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி கே ரவிக்குமார் ஐயா அவர்களை அனைவரின் சார்பிலே வணங்கியும் வாழ்த்தியும் வரவேற்று வேதாத்திரிய தோற்றம் என்ற தலைப்பிலே சிந்தனை உரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த நன்னாளிலே வேதாத்திரியர் தோற்றம் என்ற ஒரு சிந்தனையை தொடங்க இருக்கிறோம். இதற்கு முன்பாக என் தாய் தந்தையை வணங்கி இந்த இணைப்பில் இணைந்திருக்கும் அனைவரோடும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என் சிறிய உரையை தொடங்குகிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன். தலைப்பு வேதாத்திரிய தோற்றம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இது ஒரு தலைப்பு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த தலைப்பில் என்னவா இருக்குங்கிற ஒரு 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 கியூரியாசிட்டி வரும். இப்போ வேதாத்திரிய தோற்றம்னா அப்போது என்னவா இருக்கும், வேதாத்திரி மகர்ஷியோட பர்த் அல்ல எதை சொல்ல போகிறாங்க அல்லது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பில் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இப்போ இந்த வேதாத்திரிய தோற்றம் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வையே நடத்திருக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கிற குருவை மனதில் நினச்சிட்டு இந்த உரை தொடங்கலான் இருக்கோம். அப்போது நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அப்படிங்கிற ஒரு அடைமொழி மகரிஷியாக்கு ரொம்பவே பொருந்தும். ஏன்னா இந்த மண்டலை விட்டு நின்றாலும் அவங்களோட புகழோ அல்லது அவங்களோட வேதாத்திரியமோ எப்பவும் நிலத்தே இருக்கக்கூடியது அப்படிங்கிறத எடுத்து காமிக்குது. இந்த ஒரு நொட்டேஷனோட இந்த தலைப்புக்குள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆசிரியரோட தொடர்பு மூலயமா தான் நம்ம குருவே நம்ம தெரிஞ்சிருப்போம். அப்போது எனக்கு என்னோட சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருந்த ஆசிரியர் பெருமக்கள், இன்னைக்கும் எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிற அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு வணக்கத்தையும் அவங்களோட வாழ்த்துக்களையும் பெற்றுட்டு இந்த ஒரு உரையை தொடங்கலான் இருக்கேன். அதான் தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. அதே மாதிரி இப்போ நம்ம பேசுகிறதும் பேசிட்டு இருக்கிறதும் யாரெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா எல்லாரும் கற்றவர்கள். அவங்க முன்னாடி ஒரு 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 விஷயத்தை பகிர்ந்து இருக்கிறது, அவங்க முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு மூலிமா ஒரு ஒரு நல்லவர்களோட தொடர்பு கிடைக்கிறது, அது மூலிமா இன்னும் அறிவை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் இந்த இடத்துல. அதுதான் கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம். இப்போ தலைப்புக்குள்ளே போகிறோம். நம்ம இப்போது வேதாத்திரிய தோற்றம் அப்படிங்கிற தலைப்பினாலும் இப்போ வேதாத்திரியம் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வேதாத்ரிஸ் லைஃப் டைம் ஒர்க்ஸ் ஆர் கால்டு வேதாத்திரியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மகர்ஷியோட டோட்டல் லைஃப் டைம் ஒர்க் அப்படிங்கிறத வேதாத்திரியம் சொல்லலாம். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தனி மனித அமைதியின் மூலம் உலக அமைதி எனும் குறிக்கோளை அடைவதற்கு உண்டான பயிற்சி முறைகளையும் திட்டங்களையும் அதற்கான வழிமுறைகளையும் உள்ளடக்கியது அப்படின்னு நம்ம ரொம்ப ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த மாதிரி வேதாத்திரியத்தை சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வேதாத்திரிய தோற்றம் அப்படிங்கிறத ஒரு 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 3 தலைப்பாக நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஒன்று, இந்த வேதாத்திரியங்கிற விதை ஒரு இடத்துல விழுந்திருக்கும்ல, அந்த விதை எப்போ விழுந்தது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஆராய்ச்சி. அதுக்கப்புறம் அந்த விதை விழுந்ததிலிருந்து ஐயா இருக்கிற வரைக்கும் அவங்க எடுத்த முன்னெடுப்புகள் 2வது. 3வது நம்மள மாதிரியான
பிரம்ம ஞானிகளையோ ஆசிரியர்களையோ நம்மளை பண்ண சொல்லி ஐயா கேட்டுக்கிட்டது என்ன. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஐயாவோட மறைவுக்கு பிறகு இப்போ நம்ம என்னென்னலாம் இந்த வேதாந்தத்தில் இணைந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு தலைப்பை ஒரு 3 பகுதியாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஒன்று வேதாத்திரித்தின் தோற்றம், அதாவது வேதாத்திரியத்தின் விதை. 2வது அந்த விதை விழுந்ததுக்கு அப்புறம் மகரிஷியோட முன்னெடுப்புகள். 3வது மகரிஷி நம்மகிட்ட வேண்டிக்கிட்டது. அதே மாதிரி இப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம இந்த வருஷம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறது. இதுதான் இப்போ இந்த தலைப்பை வந்து 4 நம்ம பிரிச்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இதை நம்ம படித்தோம் வந்து தனி மனித அமைதியின் மூலம் உலக அமைதி அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ரொம்ப சின்ன ஒரு 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 அடைமொழியாக சொல்லலாம். இப்போ அமைதி அப்படிங்கிறதே வந்து என்ன அப்படின்னு மாதிரி சொல்றாங்கன்னா, அமைதி என்பது குழப்பங்களையும் சிக்கல்களையும் போக்கி காப்பது. அப்படின்னா இப்போ எந்த ஒரு தனி மனிதனுக்கோ அல்லது குடும்பத்திலேயோ அல்லது உலகத்திலேயோ குழப்பங்களோ சிக்கல்கள் இல்லாமல் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டால் நமக்கே விடை தெரியும். ஆனால் அதற்கு ஒரு தீர்வாக தான் வேதாத்திரியம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது இந்த பயிற்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ மனவளக்கலை பயிற்சிகளோ அல்லது மற்ற பிரமையான வரைக்கும் இருக்கின்ற பயிற்சிகளோ நமக்கு என்ன கொடுக்குது அப்படிங்கிறத ஐயா ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. மனவளக்கலை அமைதி, அன்பு, கருணை என்ற 3 பண்புகளையும் இயல்பாக்கி தெரிகிறது. ஏன்னா நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் உடலாலேயோ மனதாலேயோ ஒரு ஒரு கஷ்டத்தில் இருந்து நம்ம மன்றத்துக்கு வந்து மனவளக்கலை இணைஞ்சிருக்கலாம், அல்லது ஒரு ஆன்மீக தேடலை இணைஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கும். அதுதான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நம்மளை வந்து தொண்டு செய்யறதுக்கு வந்து நம்மளை வழி நடத்துறதுன்னா அது மிகையாகாது. அந்த வகையில் மகிழ்ச்சி சொல்றது என்னன்னா, இந்த மனவளக்கலை பயிற்சி என்னெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அமைதி, அன்பு, கருணை என்ற 3 பண்புகளையும் இயல்பாக தரும் அப்படின்றாங்க. இந்த பண்பு இயலா வந்துருச்சு அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும் பாருங்க. பிறரை மதிக்கக்கூடிய பண்பு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும். தனிமனிடத்திலையும் குடும்பத்திலையும் உலகத்திலையும் வந்துடும். அப்போ இந்த 2ம் நமக்கு கிடைச்சிருது. அதுக்கப்புறம் இது 2 எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னா, பிறரை மதிக்கணும்னா முதல்ல வந்து உயிர் மதிப்பு உணர வேண்டும். அதற்கு மூலமான ஈருணர்வு வேண்டும். இந்த 2ம் வந்து இந்த மனவளக்கலை பயிற்சி கிடைக்கிறது. அதுக்கு அப்புறம் நம்ம வந்து தனிமனிடத்துல பிறரை மதிக்கிறதும், குடும்பத்துல மதிப்போடும், உலகத்துல ஒரு மதிப்போடும் நம்மளால வாழ முடியுது. அப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அமைதினா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், குழப்பங்களையும் சிக்கல்களையும் போக்கி காப்பது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படி வரும் அப்படின்னா, பிறர் உள்ளத்தை மதித்து நடக்கக்கூடிய பண்பு தனிமனிடத்திலும் குடும்பத்திலும் உலகிலும் வேண்டும். அது வந்தாதான் அந்த அமைதி வருங்கிறாங்க. அந்த அமைதி வர்றதுக்கு என்ன வேணும்? உயிரின் மதிப்பை உணர வேண்டும். அதுக்கப்புறம் பின்பு அதற்கு மூலமான இறை உணர்வும் வேண்டும் அப்படிங்கிறாங்க. இதை எல்லாத்தையும் மனவளக்கலை வந்து தருது. அது எப்படி தருதுன்னா, அமைதி, அன்பு, கருணை என்ற 3 பண்பையும் இயல்பா தர்றதுனால இது வந்து ஒரு இந்த அமைதிக்கு வித்துடும் அப்படிங்கிறது வந்து ஐயாவோட ஒரு கொட்டேஷன். இப்போ நம்ம தலைப்புக்குள்ள போயிருக்கோம். இப்போ வேதாத்திரியம் அப்படிங்கிற ஒரு 14 திட்டங்கள் கொண்ட உலக அமைதிக்கான 14 திட்டங்கள் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதுதான் இங்கே நம்ம போரில்லா நல்லுலகத்திலிருந்து பல மதங்கள், பல கடவுள், பழக்க மொழி, துண்மை, ஒன்று தேர்ந்தெடுத்தல் வரைக்கும் இதோட 14 திட்டத்தையும் ஒரே ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னா, சமுதாய அமைப்பின் குறைபாடுகளை சரி செய்வதன் மூலம் மனித குலத்திற்கு நன்மைகளை செய்ய முடியும் என்ற ஒரு 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 பெரிய வைஸ் திங்கிங்ல உருவானது தான் இந்த 14 திட்டமும். ஏன்னா ஒவ்வொரு திட்டமும் பார்த்தீங்கன்னா சமுதாயத்துல பரவி சமுதாயத்துல மாற்றம் கொடுக்க வேண்டிய திட்டங்களா இருக்கும். அப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம். என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம இது இவ்வளோ ஓகே, இவ்வளோலாம் இருக்கே, இது எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்குது, இதோட தோற்றம் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 2024 இருக்கோம். இப்போ சுமார் ஒரு 100 வருடம் முன்னாடி போகிறோம். இப்போ நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல இருப்போம். சுமார் ஒரு 100 வருடம் இங்கிருந்து நம்ம கிளம்பி கூடுவாஞ்சேரி போகிறோம். இப்போ 100 வருடத்துக்கு முன்னால் அப்படி என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மகரிஷியோட ஐயாவோட வயது வந்து அப்போ 12. அப்போது இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்சிடென்ட் மகரிஷியோட ஐயாவோட வாழ்க்கையில் 10வது வயசில் நடந்திருக்கும். அதாவது அவங்க வந்து தறி நச்சிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து வீட்டுக்கு வர்றப்ப அவங்க அம்மா அழுதுட்டு வருவாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்குறப்ப வந்து இந்த மாதிரி ஐயாவுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க கூட வீட்டில் அந்த அளவுக்கு வறுமை அப்படிங்கிற ஒரு இன்சிடென்ட் நடக்கும் 10வது வயசில். அது வரைக்கும்
விடலை பருவம் சொல்ற மாதிரி இன்ப துன்பம்னா என்ன, கஷ்டம்னா என்ன எதுவுமே தெரியாத வயசு 10 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த முதல் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் மகரிஷி கிட்ட சில கேள்விகள் வருது. அது ஸோ அந்த அந்த ஒரு இன்சிடென்ட்டை ஒரு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா கருதிட்டு இப்போ 12வது வயசுல இந்த 4 கேள்விகள் வருது பாருங்களேன். இது வந்து விதையா இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு என்னோட ஒரு கணிப்பு. வேதாத்திரியத்துக்கு உண்டான விதையா இருக்கலாமா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஒரு ஆராய்ச்சி. இப்போ இந்த 4 கேள்வி பார்த்தீங்கன்னா, இன்ப துன்ப உணர்ச்சிகள் யாவை, இவற்றின் மூலமும் முடிவும் என்ன, நான் யார், உயிர் என்பது என்ன, உயிர் உடலில் எவ்வாறு இயங்குகிறது, நோயும் முதுமையும் ஏன் உண்டாகின்றன, எப்படி உண்டாகின்றன, கடவுள் யார், பிரபஞ்சத்தை ஏன் அவர் படைத்தார், ஏழ்மை ஏன் எப்படி உண்டாயிற்று, அதை போக்குவது எப்படி. ஏன் இந்த 4 கேள்விகளும் வேதாத்திரிய தோற்றத்துக்கு முக்கியம் அப்படின்னா, இப்ப நீங்க இன்ப துன்ப உணர்ச்சிகள் யாவை இவற்றின் மூலம் அந்த ஒரு கேள்வி மட்டும் இருந்தாலும் வேதாத்திரியம் முழுமை அடைஞ்சிருக்குமானா அடைஞ்சிருக்காது. இல்ல இப்ப நான் யார் என்ன அப்படிங்கிற கேள்வி மட்டும் இருந்திருந்தா வேதாத்திரியம் முழுமை அடைஞ்சிருக்குமா? இல்ல. உயிர் என்பது என்ன அது மட்டும்தான் இல்ல. இப்போ நோயும் முதுமையும் அது மட்டும்தான் இல்ல. இப்ப கடவுள் மட்டும் யாரு, பிரபஞ்சத்தை ஏன் அந்த ஒரு கேள்வி மட்டும் இருந்திருந்தா வேதாத்திரியம் முழுமை அடைஞ்சிருக்குமானா இல்ல. ஏழ்மை ஏன் எப்படி உண்டாயிற்று அந்த ஒரு கேள்வி மட்டும் இருந்திருந்தா முழுமை அடைஞ்சிருக்குமானா இல்ல. இந்த 4 கேள்விகளுமே ஒவ்வொரு கேள்விகளுமே வந்து 4 கேள்விகள் உள்ளடக்கிய ஒரு விஷயம்தான் வேதத்திற்கு உண்டான விதையா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு ஆராய்ச்சி. ஏன்னா இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இப்போ நான் யார் அப்படிங்கிறதுல வந்து உயிர் என்பது என்னங்கிற மட்டும் இருந்தா சித்தரா மட்டும் ஆயிருந்திருக்கலாம், அல்லது கடவுள் யார் அப்படிங்கிற விஷயத்து மட்டும் இருந்திருந்தா ஒரு மெய்ஞானி ஆயிருந்திருக்கலாம், இல்ல பிரபஞ்சத்தை மட்டும் ஒரு ஆராய்ச்சி பண்றவரா இருந்தா ஒரு ஒரு பெரிய சயின்டிஸ்டா மட்டும் இருந்திருக்கலாம், இல்லது ஏழ்மையேங்கிற மாதிரி ஒரு ஒரு ஒரே ஒரு கேள்வி இருந்தா ஒரு பெரிய ஒரு பொருளாதார நிபுணராக கூட வந்திருந்திருக்கலாம். ஆனா இந்த 4 கேள்விகளும் வந்ததுதான் நமக்கு கிடைச்ச வேதாத்திரியத்துக்கு உண்டான முதல் விதையா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி. இப்போ நம்ம 100 வயசுக்கு முன்னாடி போயிட்டோம். இப்போ 1912 வயசுல இந்த 4 கேள்வி எழுந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகும்ல. இப்போ அதே மாதிரி 23வது வயசுல வந்து மகரிஷி ஐயாவுக்கு கல்யாணம் ஆகுது. இப்போ ஏன் வந்து கல்யாணங்கிற ஒரு விஷயத்த நம்ம இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டன்டா பார்க்குறோம் அப்படின்னா, வாழ்க்கையில வந்து ஒரு 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 முக்கியமான காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான். ஏன்னா நமக்குண்டான வினைப்பதிக்கு தகுந்த மாதிரியான ஒரு துணை அமையும் அப்படிங்கிறது ஐயாவோட கருத்து. அந்த வகையில மகரிஷி ஐயாவுக்கு கிடைத்த துணை வந்து எப்படின்னு பாருங்க. தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்று சொற்காத்து சோர் விழால் பெண். ஒரு பெண்ணுக்கு எப்படியெல்லாம் ஒரு அடைமொழி சொன்னா தகுமோ அந்த அளவுக்கு அந்த ஒரு தகுதிக்கு கொஞ்சமும் இது இல்லாதவங்க தான் அன்னை லோகாம்பல். அதே மாதிரி மகரிஷி ஐயா எப்படி சொல்லியிருக்கா பாருங்க. எனக்கு அவள் பெருநிதி, அவளுக்கு நான் ஒரு ஒப்பற்ற நிதி. அதனால நான் இந்த கல்யாண இதையும் வந்து ஒரு முக்கியமான தோற்றத்துக்கு உண்டான விதைக்கு உண்டான அடுத்த ஒரு முக்கியமான இடமா கருதுறேன். இப்போ இப்போ ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு பெண் துணையா இருந்து எந்த அளவுக்கு வந்து ஐயாவுக்கு வந்து நமக்கு வேதாத்திரியம் கிடைக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அதே அதே காலகட்டத்தில், அதாவது 1994ல வாய்ஸ் ட்ரஸ்ட் அப்படிங்கிற அமைப்பு தொடங்கப்பட்டப்போ அன்னை லோகாம்பாளுக்கு வந்து உடம்புக்கு முடியாம இருந்தது. அப்போ வந்து அதை ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல, ஆனாலும் அவங்க கையில் ஏற்றின விளக்கை வந்து அணையாமல் கொண்டு வந்து அந்த வாய்ஸ் ட்ரஸ்ட் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது வந்து இந்த அன்னை லோகாம்பாள் ஒரு சகாப்தங்கிற புக்கில் வந்து பதிஞ்சிருக்காங்க. அப்போ வந்து ஒரு 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 வாய்ஸ் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடங்குறப்போ மகரிஷியோட நினைவு எங்கே இருந்திருக்கு, எப்படி வந்து அவங்களோட மனைவிக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இதை விட ஒரு பெரிய சான்று சொல்லணுமா அப்படின்னு தெரியல. அப்போ கல்யாணம் அப்படிங்கிறதையும் கணவன் மனைவியும் மணவன் கனவி அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு இருந்த அன்பு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்திருக்கு இந்த வேதாத்திரியம் நமக்கு கிடைச்சதுக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ அடுத்த ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா, 23வது வயசுல ஒரு இடத்துல சொல்றாங்க, மனித வாழ்வே சிக்கலுடையதுதான், அறிவாளி மூடன் செல்வந்தன் ஏழை வலியவன் படித்தவன் இளைஞன் முதியவன் இல்லறத்தான் துறவரத்தான் ஆண் பெண் எவரென்றாலும் என்ன, வாழ்க்கை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்று அல்லது பல சிக்கல்களுக்குள்ளாகி தவித்து கொண்டுதான் வாழ்வை நடத்துகின்றனர். சிக்கலை களைந்து வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து
அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வை நாம் அடைய வேண்டும். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா 23வது வயசுல ஒரு சிக்கல் சிக்கலை பத்தின ஒரு 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 பெரிய புரிதல் வந்து ஐயாவுக்கு கிடைச்சிருது. ஆனாலும் சிக்கலை களைஞ்சு தான் இந்த வாழ்க்கை நம்ம பொறுப்பு எடுத்துட்டு தான் நம்ம வாழ வேணும் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிருது. அப்போ அதோட நிறுத்திக்காம இந்த சிக்கலுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப பாருங்க, சமுதாய சூழ்நிலை அமைப்பு தான் வாழ்க்கை சிக்கலுக்கு முதல் காரணம் அப்படிங்கிற ஒரு ஒரு விடையை அவருக்கு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த சமுதாய சூழ்நிலை அமைப்பு தான் வாழ்க்கை சிக்கலுக்கு முதல் காரணங்கிற ஒரு தெளிவு வந்திருக்கு பாத்தீங்களா இந்த 23வது வயசுல. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா நம்ம பார்க்கலாம் வேதாத்திரி தோற்றத்துக்கு. அதுக்கு அடுத்தது இப்ப 27 இருந்து 32 வயசு வரைக்கும் இப்ப நீங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருப்போம். ஒரு நாள் இரவு மணி 3 இருக்கும், விழித்துக் கொண்டேன், சிந்தனை மிகுந்தது, ஒரு முடிவு தோன்றியது, பிரபஞ்சம் 5 பூதங்களும் ஆதியான தெய்வ நிலையும் சேர்ந்து 6 நிலைகள் தானே கொண்டது. 5 பூதங்களுக்கு அப்பால் சுத்த வெளியை தவிர வேறு ஏது? எனவே சுத்த வெளியே தான் தெய்வம் என்று கூறப்படுவதாக இருக்க வேண்டும். இப்ப நீங்க 12 வயசுல எழுப்பின ஒரு கேள்விக்கு இப்போ கிடைச்சிருச்சு ஒரு விட. கரெக்டுங்களா? 27 டு 32 வயசுல நடந்த இது. அதாவது 32 வயசுல ஐயா வந்து இறைநிலை உணர்வை பெற்றதா நம்ம பதிவு இருக்காங்க. இப்போ அதே பாருங்க, தாய்மானார் பாடியுள்ள அங்கிகினாதபடி என்ற கருத்தோடு இணைத்தால் அதுதான் சரி. ஆயினும் உயிர் என்பது இந்த 6 நிலைகளில் எதுவாக இருக்கும்? இயக்க நிலையில் உள்ளதே உயிர். ஆகவே அது பஞ்சபூதங்களில் ஒன்றான விண்ணாகத்தான் இருக்க வேண்டும். இப்ப நீங்க 12 வயசுல கிடைச்ச முக்கியமான 2 கேள்விக்கு ஐயாக்கு 27 இருந்து 32 வயசுக்குள்ளாவே விடை கிடைச்சிருச்சு. அதாவது என்ன, உயிர்னா என்ன, கடவுள்னா என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சு என்ற ஒளி போன்ற கருத்து விளங்கியது. இந்த அடிப்படையான உள் உணர்வை வைத்துக்கொண்டே மேலும் சிந்திக்க தொடங்கினேன். என்ன வியப்பு! எனக்கு வர வர உலகையுமே முன்னை விட வேறுபட்டு தோன்றியது. காலையில் இருந்து உறங்க போகும் வரையில் நான் ஈடுபடும் வேலைகளில் எல்லாம் தெய்வம் உயிர்நிலைகளின் விளக்கத்தை ஒப்பிட்டு ஆராய்வேன். இது வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இப்ப நம்ம ஒரு எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வொருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் அச்செயலின் அக்குணத்தின் தன்மையாய் மாறும் அப்படிங்கிற ஒரு இயல்புக்கு நீதிப்படி என்ன நம்ம நினைக்கிறோமோ அதுவா நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம சப்போஸ் ஒரு வீடு வாடகைக்கு பார்க்குறோம்னு வைங்களேன், நம்ம டூலெட் போர்டு பார்த்துருப்போம், டூலெட்டுக்கும் நம்ம வீடு வாடகைக்கு வந்திருப்போம், வீடு வாடகைக்கு வந்ததுக்கு அப்புறமும் நம்ம எங்கே பார்த்தாலும் டூலெட் போர்டாக கண்ணில் படும். அது மாதிரி எந்த இன்ஃபென்டிமிஷல், அதாவது ரொம்ப அதிகப்படியான அழுத்தமான எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்ம மனசுல இயங்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஆராய்ச்சி வந்ததுக்கு அப்புறம், அதாவது தெய்வத்தை பத்தினும் உயிரை பத்தின ஆராய்ச்சி வந்ததுக்கு அப்புறம் ஐயாவுக்கு வந்து எதை பார்த்தாலும் அதை பத்தின புரிதலையும் அதை பத்தின விளக்கத்தையும் கொடுக்கறதாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவிடுறாங்க. இப்ப நம்ம இந்த இடத்துல வந்து 2 கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சு. உயிர்னா என்ன, தெய்வம்னா என்ன அப்படிங்கிற இடத்துக்கு விடை கிடைச்சிருச்சு. இப்போ 35வது வயசுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, மதங்களும் ஆட்சியும் மனித வாழ்வில் அமைதி ஏற்படுவதில் வெற்றி பெறவில்லை. காரணம் தெய்வநிலை, உயிர்நிலை, வாழ்வின் வழக்காக்கும் பொருளாதார நிலை அறிந்தவர்கள் மதத்தையும் ஆட்சியையும் நிர்வகிக்கும் பொறுப்பு ஏற்கவில்லை. இந்த உண்மையிலெல்லாம் நான் உணர்ந்து கொண்டேன். தெளிவான விளக்கம் பெற்றாயிற்று. எனினும் இந்த நிலையில் நான் செய்ய வேண்டியது என்ன? ஏன் இப்போ நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம், சமுதாய சூழ்நிலையில தான் சிக்கலுக்கு காரணம் கண்டுபிடிச்சாங்க. சரி, ஓகே, அந்த சிக்கல் இருக்கே, இன்னைக்கு வந்து மதமோ ஆட்சியோ வந்து இந்த சிக்கலை போக்கி மக்கள்கிட்ட அமைதி வந்துருச்சா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி எழுப்புறாங்க. இல்ல அப்படின்னு சொல்லி அதை பிளேம் பண்ணல அந்த இடத்துல யாரையும். ஏன் அதை அவங்க மதங்களும் ஆட்சி தலைவரும் ஏன் அதை மக்கள் மனித வாழ்வில் அமைதி கொண்டு வரலன்னு காரணம் கண்டுபிடிக்கிறா பாருங்க. ஏன்னா தெய்வ நிலையையும் உயிர்நிலையும் வாழ்வின் வழக்காக்கும் பொருளாதார நிலை அறிந்தவர்கள் மதத்தையும் ஆட்சியையும் நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்கவில்லை. அப்ப என்ன 2 கேள்வி? ஒண்ணு, சமுதாய சிக்கல் தான் சமுதாய அமைப்பு தான் சிக்கலுக்கு காரணம் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த சமுதாய சிக்கல்கள்ல இந்த மதங்களும் ஆட்சியும் ஏன் மனித வாழ் அமைதி பெறலைன்னா அங்கேயும் ஒரு காரணம் கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அவங்க வந்து தெய்வ நிலையோ உயிர்நிலையோ அறிந்தவர்கள் வந்து அந்த ஆட்சியில இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப பாருங்க, இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்?
இந்த நிலையில் நான் செய்ய வேண்டியது என்ன? இந்த கேள்வி ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. ஏன்னா இந்த இடத்துல இருந்து நான் என்ன செய்யணும் இந்த உலகத்துக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம் அப்படின்னா வேதாத்திரியம் அப்படிங்கிறது இவ்வளவு தூரம் ஃப்ளோரிஷா இருக்குமான்னு தெரியல. இனிமேல்லாம் வந்து அந்த விதை இருந்து கொஞ்சம் துளிர் விட்டு அப்படியே கொஞ்சம் பிளாசம் ஆக போற ஸ்டேஜ். இப்போ அதே பாருங்க, அதே ஏஜ் 35ல உலகம், மனித சமுதாயம் ஒவ்வொரு தனி மனிதனையும் பெற்றெடுக்கின்றது. உடல் வலிவு, அறிவுத்திறம், செல்வ மேன்மை, செல்வாக்கு இவற்றில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அளவில் உயர்கின்றனர். சமுதாயத்தால் அளிக்கப்பெற்ற இந்த 4 பேர்களையும் கொண்டு மனிதன் சமுதாயத்திற்கு கடனாற்ற வேண்டும். இங்க வந்து ஒரு வெறும் பிரச்சனையை சொல்லிட்டு நான் பண்ண வேண்டியது என்ன, இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு, நான் என்ன போய் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி இல்லாம நான் என்ன பண்ண வேண்டியதுங்கிற கேள்வி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த சமுதாயம் தான் என்ன வளர்க்குது, தனிமனதையும் பெற்றெடுக்கிறது. உடல் வலிவு, அறிவுத்திறம், செல்வ மென்மை, செல்வக்கு இது எல்லாத்தையும் சமுதாயம் தான் கொடுக்குது. அப்போ இந்த சமுதாயத்துல தான் எல்லாமே எனக்கு கிடைக்குது. அப்ப நான் இது எல்லாத்தையும் நான் சமுதாயம் திருப்பி கொடுக்கணும்ல. பாருங்க, இப்ப பிறந்தது முதல் இறக்கும் வரையில் எல்லோரையும் வாழ வைக்கின்றது சமுதாயம். அந்த சமுதாயத்திற்கு தன் ஆற்றல் முழுமையும் அர்ப்பணித்து விட வேண்டியதுதான் நீதி. இது ஒரு ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா தன் ஆற்றல் முழுவதையும் அர்ப்பணித்து விட வேண்டியது தானே நீதிங்கிற வார்த்தையை போட்டிருக்காங்க. கடமைன்னு போடல, தொண்டுன்னு போடல, நீதிங்கிற வார்த்தையை போடுறாங்க. அதானா நீதி அப்படின்னா அதுதான் சரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ற ஒரு வார்த்தை தமிழ்ல. இப்போ இந்த 35 வயசுல இந்த ஒரு 2 வாய்ஸ் தாட் வந்து ரொம்ப முக்கியமான இடமா இருக்கு வேதாத்திரியம் நமக்கு கிடைச்சதுக்கு. இப்போ அடுத்தது, இப்போ ஓகே, இப்போ எல்லாமே வந்து கிடைச்சிருச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு பாருங்க, அதுக்கு மேல 41லிருந்து 45 வரைக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஏன்னா இந்த உலக சமாதானம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து 1956ல தமிழ்ல ஒரு தடவை வந்துட்டு 1957ல பைலிங்குவல்ல வந்திருக்கு. இந்த புக் வந்து 2 பார்ட். இந்த புக் the book consists of 2 parts. The first part is research. அதாவது ஒரு பகுதி வந்து ஆராய்ச்சி, 2வது பகுதி வந்து சஜஷன் அண்ட் பிளான் ஃபார் வேர்ல்டு பீஸ். அதாவது சஜஷன்னா அதாவது அவரோட திட்டங்கள், அது திட்டங்கள் மட்டும் இல்லாம அதை வழிமுறைப்படுத்துறதுக்கு உண்டான நடைமுறைகள், அதுதான் அதை சொல்ல வர்றாங்க. இப்போ in this part there is an ultimate plan for permanent peace on earth by following a rational system of life and also an internal plan to be carried out immediately as a first step to stop the war. இப்போ பாத்தீங்கன்னா இந்த உலக சமாதானத்துல ரொம்ப முக்கியமான விஷயமா அவர் முன்னெடுத்தது வந்து இந்த உலகத்தில் நடக்கிற போரை ஸ்டாப் த வார் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயமா அதில் படிஞ்சிருக்காங்க. ஏன் இந்த உலக சமாதானம்ங்கிற ஒரு நூல் வந்து ஒரு பெரிய 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 இம்பேக்டை இப்பவும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, இனிமேலும் ஒரு பெரிய இம்பேக்டை உலக சமாதானத்தை கிரியேட் பண்ண போகுதுன்னா, இது வந்து ஒரு 200 பாடல்கள் கொண்ட ஒரு புத்தகம். நீங்க அந்த புத்தகத்துல இது எல்லா உலகத்துல இருக்கிற அத்தனை சோசியல் சர்வீஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கையில இந்த புத்தகம் கிடைச்சது அப்படின்னா, இது ஒரு பெரிய ஒரு ஒரு மேன்கைண்டுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இது பாருங்க, இது 41லிருந்து 45வது வயசுக்குள்ளவே இது நடந்துருது. இப்ப நீங்க யோசிச்சு பார்க்கலாம், இப்போ வரைக்கும் இன்னமும் வந்து மனவளக்கலை பயிற்சிகளோ இன்னும் உலக சமுதாய சேவா சங்கங்கிற எதுவும் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா இந்த 45 வயதிலேயே அவரோட கேள்விகளுக்கு என்னென்னலாம் எழுந்ததோ அதை இந்த சமுதாயத்தில் இருக்கிற குறைகளை நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத 45, 41, 40 வயதிலேயே ப்ளூ பிரிண்ட் ஆல்ரெடி ரெடி பண்ணி ஆல்ரெடி அதை பப்ளிஷ் பண்ணியாச்சு. இப்ப கிட்டத்தட்ட இதோட முடிச்சிருக்கலாம். இதோட ஓகே, என்னோட வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா உலக சமாதானத்துக்கு என்னென்னலாம் என்னோட பார்வையில நான் சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் இந்த புத்தகத்துல சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூட நிறைவு செஞ்சிருக்கலாம். ஆனா அங்கதான் வந்து மகர்ஷியோட ரொம்ப யூனிக்னஸ் இருக்கு. இப்போ இது வரைக்கும் ஒரு 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 ஸ்டேஜ், இது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஐயாவோட கேள்விகளும் அதுக்குண்டான தீர்வுமா கிடைச்சிருச்சு ஆல்ரெடி. இப்போ அதுக்கப்புறம் பாருங்களேன், ஏன்னா அவர் எல்லா கேள்விகளும் பதிலும் கிடைச்சிருச்சு, அதுக்குண்டான விஷயமும் புத்தக வடியில உருவாயிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் பாருங்களேன், 1958ல அவரோட வயது 47ல தான் இந்த உலக சமுதாய சேவா சங்கம் அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்குறாங்க. இப்ப பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா,
இப்போதைய உலகம் திருந்த என்ன வேண்டும்? சிந்தனையாற்றல் பெற்ற மக்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள தக்க முறையில் உயிர்நிலை விளக்கமும் மனவியக்க ஒழுக்க பயிற்சியும் தேவை. உலக நாடுகள் அனைத்தும் இணைந்த ஒருவித ஆட்சி தேவை. மக்களை மயக்க நிலையில் இருந்து விளக்க நிலைக்கு கொண்டு வர ஆயிரக்கணக்கான தன்னிலை அறிந்து தன்னிலை உணர்த்தும் அருள் தொண்டர்கள் தேவை. இன்றைய உலகுக்கு இன்றியமையாத இந்த தேவைகளை உணர்ந்த நான் எனது ஆற்றலை அருள் தொண்டுக்கு திருப்பினேன். எத்தகைய உலகம் அமைந்தால் மனிதகுலம் இன்று படும் தொல்லைகள் எல்லாவற்றிலுமிருந்து விடுபட முடியும் என்பது எனக்கு மிக தெளிவாக விளங்கிவிட்டது. இந்த விளக்கம் பரவலாக உலக மக்களிடையே விரிந்தால்தான் பயன் உண்டு என்று தெளிந்தேன். உலக சமுதாய சேவா சங்கம் என்ற புனித கோயிலை உருவாக்கினேன். இப்ப இதுவரைக்கும் நம்ம எப்படி பார்க்கலாம்னா 45 வயது வரைக்கும் ஒரு ஒரு தன்னோட பார்வையில என்னென்னலாம் இந்த உலகத்துல மாற்றம் வரணும் அப்படிங்கிறத அவரு ஒரு திட்டமா கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு மேல இது ஒரு தனி மனிதனால முடியக்கூடிய விஷயமா, அல்லது ஒரு 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 ஆட்சியாலேயோ ஒரு மத தலைவராலேயோ அல்லது ஒரு அரசியல்ல நடக்கிற ஒரு ஏதாவது மாற்றத்தினால இது விளைந்துருமானா அப்படி இல்லை. அப்போ இப்போது உலகம் திருந்த என்ன வேண்டும்? சிந்தனையாற்றல் பெற்ற மக்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள தக்க முறையில் உயிர்நிலை விளக்கமும் மனவியக்க ஒழுக்க பயிற்சியும் தேவை. இப்ப பாருங்க, நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப நமக்கு ஏதாவது உடல் குறைபாடு அல்லது ஏதாவது ஒரு சிக்கல் வச்சுங்களேன், நம்மளோட எண்ணம் நம்மளை சார்ந்து மட்டும்தான் இருக்கும். அப்போ உலகத்துல குழப்பம், உலகத்தை அமைதிப்படுத்துறதுக்கு, உலகத்திற்கு சிக்கல் போகிறதுக்கு என்ன அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது. அப்போ எப்போ தனி மனிதன் இருக்கிற குழப்பங்களும் அவனோட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எப்போ அவன் நல்ல முறையில் இருக்கானோ அப்போதான் அடுத்த சமுதாயத்தை பத்தியோ சிந்திக்க ஒரு 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 இடத்துக்கு வரான். இதனால என்ன சொல்றாரு பாருங்க, உயிர்நிலை விளக்கமும் மனவியக்க ஒழுக்க பயிற்சியும் தேவை. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பிகினிங்ல நம்ம மனவளக்கலைங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, உயிர் உணர்வும் இறை உணர்வும் நம்ம கிடைக்குது. அதே மாதிரி அன்பு, அமைதி, கருணை 3 இயல்பா கொடுக்குது அப்படின்னு ஐயா சொன்னாங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல நம்ம அதை ரீகால் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்ன பாருங்க, உலக நாடுகள் அனைத்தும் இணைந்த ஒரு வித ஆட்சி தேவை. இதை எப்படி நம்ம பார்க்கலாம்னா, வேதாத்திரியத்தோட திட்டங்கள்ல நம்ம ஓருலக கூட்டாட்சி அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். மக்களை மயக்க நிலையில் இருந்து விளக்க நிலைக்கு கொண்டு வர ஆயிரக்கணக்கான தன்னிலை அறிந்து தன்னிலை உணர்த்தும் அருள் தொண்டர்கள் தேவை. இது பாருங்க, இதை தான் நம்மளெல்லாம் இந்த இடத்துல நம்ம ரொம்ப மீன் பண்ண வேண்டியது. 1958 இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. 2006 ஸ்மார்ட் தொடங்கினப்போ ஸ்மார்ட்டோட மிஷன் ஸ்டேட்மெண்ட்டே இதுதான். நீங்க வேதாத்திரியோட யூடியூப் அண்ட் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா அது பதிவிட்டிருப்பாங்க. இப்போ நமக்கே தெரியும் எவ்வளோ ஆசிரியர்கள் இந்த உலகத்துல நம்ம தொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியும். இதை புரிஞ்சுக்கிட்டு உலக சமுதாய சேவா சங்கம் என்ற புனித கோயிலை உருவாக்கினேன். அதாவது எத்தகைய உலகம் அமைந்தால் மனித குலம் இன்று படும் தொல்லைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபட முடியும் அப்படின்னா, நம்மளோட கடமை இங்க என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல இருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நம்மளை இந்த இடத்துலயே மகரிஷி ஐயா 1000 தன்னிலை அறிந்து உணர்ந்தும் அருள் தொண்டர்கள் தேவை சொல்லிடப்படுறீங்களா. இப்போ நம்மளோட கடமையும் இங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ 1958 உலக சமுதாய சேவா சங்கம் அப்படிங்கிற புனித கோயிலை உருவாக்காச்சு. ஆனா இந்த இடத்துல முக்கியமான விஷயமா பார்க்கறது, தவத்திலும் தத்துவ ஆராய்ச்சியிலும் எனது வாழ்வின் பெரும்பகுதி கழிந்த போதிலும் எனது 40 வயது முதல் 50 வயது வயலான காலத்தின் எண்ணத்தின் ஆற்றல் பற்றி ஆராய்வதில் செலவிட்டிருக்கிறேன். 10 வருடம் எண்ணத்தை பத்தின ஆராய்ச்சியை செலவிட்டிருக்கேங்கிற அப்படிங்கிற ஒரு பதிவு செஞ்சிருக்காங்க வாழ்க்கை புத்தகத்துல. இப்போ முடிஞ்சது. இப்போ 1958 உலக சமுதாய சங்கம் உருவாகிச்சு. அதுக்கப்புறம் நமக்கு எடுத்த முன்னெடுப்புகள் தெரியும். இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து எப்படி போறோம்னா, இனிமேல் ஐயா எடுத்த முதல் முன்னெடுப்பு, அதாவது ஐயா இருக்கிறப்ப எடுத்த முதல் முன்னெடுப்பு என்னன்னா, உலக சமுதாய சேவா சங்கம் அப்படிங்கிறத ஒரு சங்கத்தை உருவாக்கி அதில் 1000 அருள் தொண்டர்களை பயிற்றுவித்து அவங்களையும் இந்த வேர்ல்ட் பீஸ் அம்பாசடர்ஸ்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஐயா பண்ணாங்க. ரெண்டாவது பாருங்க, 1975 ஐயாவுக்கு 64 வயசா இருக்கிறப்போ யூஎன்ல போய் இந்த வேர்ல்ட் பீஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை பேசியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க, வயது 90. இது 2001
வேதாத்ரியம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல இருக்கிற இருந்த ஒரு 6 கவி. இதுல இந்த ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து ஐயாவோட 64 வயசுல உலக சமாதானம்ங்கிற உலக சமாதானத்தை பத்தி ஐநால பேசிட்டாங்க. அதுக்கு அடுத்தது 2001ல வேதாத்ரியம் புத்தகம் அப்படிங்கிற வெளியிட்டாங்க. அதுல வந்து ஒரு 6 கவிகளை மனவளக்கலை ஆசிரியர்களுக்கு அப்படிங்கிற சொல்லி தலைப்பிலேயே அதை போட்டிருப்பாங்க. முதல் கவி வந்து நமக்கு எல்லா கவியும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் அனைத்துடுருவும் அனைத்துமாகும் பேராற்றல், அதாவது பேராற்றலை பத்தின முழுமையா நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும், அதோட விளைவுகளை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும், அடுத்து பிரம்மஞானியின் வாழ்க்கை ஒழுக்க பண்பாடு, அதாவது 5 ஒழுக்க பண்பாடு, புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம் அப்படிங்கிற இந்த பிரம்மஞானியின் வாழ்க்கை ஒழுக்க பண்பாடா இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க, அறிஞர்களின் கடமை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும், இது 5 ஒழுக்க பண்பாட்டை வாழ்வில் அமுலாக்க அறிஞர்கள் குழு ஆங்காங்கே அமைத்து மக்கள் எல்லாம் சிந்தனை ஊட்டி வாழ்வு சிறக்க தொண்டு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அறிஞர்கள் கடமை நம்மளால என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு இடத்த சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுத்து பாருங்க, பிரம்மஞானி வாதத்திரி மகர்ஷி உலக காட்டும் வாழ்க்கை நெறி. இதுதான் நம்ம அந்த 14 திட்டங்களை கொண்டது. இந்த 14 திட்டங்களை கொண்டது அவருக்கு எப்படி சொல்றாரு பாருங்க, இறைவா நற்கர்ம யோக உலக சமய என்ற எண்ணமதை என்னுள்ளத்தை எழுப்பிவிட்டாய், அறிவேன் உறைவாய் என்னுள்ளத்து அறிவாய் உனக்கு எனை தந்தேன், ஒரு சிறிய தொண்டனாக எனை உலகுக்கு ஆக்கு, முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து முழு அளவில் மனிதகுலம் உணர்ந்து ஏற்கச் செய்வாய், மறைவாக மாந்தருளே அறிவாக உளனி மண்ணுலகில் மக்களிடம் பரவ விடல் வேண்டும் அப்படின்னு கர்மயோகத்தை தான் வந்து வாழ்க்கை நெறியா மக்கள் எல்லாம் பயன்படுத்தணும். இந்த கர்மயோகங்கிற வாழ்க்கை நெறி உலகம் பூரா பரவணும். அதுதான் இந்த வேதாத்திரியத்தோட முக்கியமான நோக்கமா. இதை நம்ம பரவ செய்யணும் அப்படிங்கிறத மனவளக்கலை ஆசிரியர்கள் பண்ண வேண்டியது அப்படிங்கிற தலைப்புல இந்த புக்ல முதல் 2வது 3 பேஜ்லயே இதை வந்து இந்த கவியை வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ 3வது தலைப்புல 3வது இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது இப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேதாத்திரி தோற்றம் எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பார்த்தோம். 2வது ஐயா இருந்துட்டு இருக்கிறப்ப என்னென்னலாம் முன்னெடுப்பு எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது பாருங்களேன், இப்போ நீங்க 1975ல ஐநால பேசினாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ வேதாத்திரியம் புத்தகம் வந்து 90வது வயசுல வருது. 2002ல ஆழியார் பிரகடனம் வேர்ல்ட் காங்கிரஸ் அப்படிங்கிறது வந்து 2000 நடந்த வேர்ல்ட் பீஸ் காங்கிரஸ் வந்து நடக்குது 2002ல. இதுல வந்து ஐநா மெம்பர் வந்து ஆழியாருக்கு வந்து ஆழியார் பிரகடனத்தை வாங்கிட்டு போறாங்க. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு நிகழ்வு. ஐயா இருந்தப்பவே நடந்தது. இது வந்து வேதாத்தியத்துக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 91 வயசு, 2002 வயது வரைக்கும் வந்துட்டோம். இப்போ பாருங்க, அடுத்து 2003லயும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. செமினார் ஆன் இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ், அதாவது நதிநீர் இணைப்பு பத்தின ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு 2003ல. அதுக்கப்புறம் 2004ல முக்கியமான விஷயம், விஷன் ஃபார் விஸ்டம் 2004ல வந்து ஐயா இருக்கிறப்பவே தொடங்கியிருக்காங்க. இது முக்கியமான விஷயம், அவர் இருக்கிறப்ப அவர் பண்ணது. இது வந்து இதை மட்டும் ஒரு நிமிடம் சொல்றேன். 2005ல வேதாத்ரிங்கிற தலைப்புல 11/5/2005ல நடந்த ஒரு 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 நிகழ்வு. இதுல வந்து ஒரு 58 நிமிஷம் 56 நிமிஷம் வீடியோ. இதுல ஒரு சின்ன ஒரு நிகழ்வு மட்டும் குறிப்பிட விரும்புறேன். இதுல வந்து ஒரு இடத்துல வந்து இந்த வேதாத்தியை பற்றி பேசிட்டு வர்றப்ப ஐயா வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இடத்துல நான் சொல்றத யாருனாலையும் மறுக்கவும் முடியாது, ஏன்னா நான் மறுக்க முடியாததான் சொல்றதே ஒரு பழக்கமா வச்சிருக்கேன். இந்த மறுக்க முடியாத உண்மையை யாரெல்லாம் மறக்காம இருக்கீங்களோ அவங்களுக்கு அது வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இதுல பதிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சிந்தனை வந்து உங்க எல்லார்கிட்டையும் உங்களோட சிந்தனை உரையை தூண்டி, இந்த சிந்தனை எப்பொழுதுமே உங்களோட மனசுல தோன்றிக்கிட்டே இருந்து இது மூலியமா குழந்தைகளிடம் அது பரவி, அந்த குழந்தைகள் மூலயமா நல்ல நல்ல உலகத்துல ஒரு மாற்றம் கொண்டு வர்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குங்கிற ஒரு விஷயத்த இந்த வீடியோல ஒரு இடத்துல ஐயா பதிவிட்டிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான வீடியோவா நான் பார்க்குறேன். ஏன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்சு வேதாத்திரியம் தலைப்புல நான் கேட்ட ஒரு வீடியோ. இப்போ கிட்டத்தட்ட
ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு எண்டுக்கு வந்துட்டோம். எண்டுக்குன்னா ஒன்றும் இல்லை. எண்டுங்கிறது ஐயாவோட பூத உடல் மறைகிறது தான். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், 96 வயதுல வந்து ஐயா இறைநிலை அடைந்துட்டாங்க. இப்போ இது வரைக்கும் பாருங்களேன், வேதாத்திரியம் தோற்றம் அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட நம்ம பேசிட்டோம். தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படிங்கிற ஒரு குறளுக்கு அடைமொழி கொடுத்த மாதிரி 96 வயசுல இறைநிலை அடைஞ்சாங்க. அது வரைக்கும் அவங்களோட எனது வாழ்வின் நோக்கம் உலக சமாதானம் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா பதிவு செஞ்சு அதுக்குண்டான தன்னோட உழைப்பையும் கொடுத்து ஆயிரக்கணக்கான அருள் தொண்டர்களை உருவாக்கி அவங்கள என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் ஒரு ஒரு விஷயமா கொடுத்து இப்படி ஒரு 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 ரொம்ப வாழ்க்கை ஒரு உலகத்துக்கு முக்கியமான ஒரு விஷயத்த கொடுத்தவங்க 96 வயசுல இறைநிலை அடைந்தாங்க. சரி, இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா சொல்ல போனா இனிமேல் தான் இது ரொம்ப ரொம்ப பெக்ரஸா ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இணைப்புல எல்லாத்துக்குமே ஒரு வருத்தம் இருக்கும். இப்பேற்பட்ட மகானை நம்ம வந்து நம்ம ஒரு தடவை கூட நம்ம பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி சின்ன ஏக்கம் எல்லாத்துக்கும் இருக்கலாம். அதுக்கு தான் ஒரு ஒரு கோட் என்னன்னா, குரு இஸ் நாட் த பிசிக்கல் ஃபார்ம், ஸோ த கான்டாக்ட் வில் ரிமைன் ஈவன் ஆஃப்டர் த பிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் த குரு வேனிசஸ். அப்போ குருங்கிற வந்து ஒரு ஒரு பிசிக்கல் ஃபார்மா மட்டும் நம்ம நம்ம அதை வச்சுக்க தேவையில்லை. அவரோட பூத உடல் மறைஞ்சதுக்கு அப்புறமும் அவரோட கான்டாக்ட் ரிமைன் ஈவன் ஆஃப்டர் த பிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் த குரு வேனிசஸ் அப்படின்னு சொல்றாங்க. முன்னடத்துல பாருங்க, த குருஸ் கிரேஸ் ஒர்க்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி அண்ட் ஸ்பான்டேனியஸ்லி த டிசிபிள் கெட்ஸ் ப்ரிசைஸ்லி த ஹெல்ப்ஸ் ஹி ரெக்வெஸ்ட். இந்த வகையில இந்த ரெண்டு வகையிலையும் அதுக்கப்புறம் எடுத்த முன்னெடுப்புகள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 2006 இருந்து 2010 வரைக்கும் ரெஸ்மார்ட் 2006 உருவானது. 2009 டைரக்டர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் உருவானது. 2010 ரொம்ப 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 முக்கியமான நிகழ்வான தபால் தலை வெளியீடு சென்னையில நடந்தது 100ஆண்டு விழால. அதுக்கப்புறம் 2011 2015 வரைக்கும் 2012 வந்து விஎஸ்பி திட்டம் ஆரம்பிச்சாங்க. அதை விட முத்தாய்ப்பான விஷயம் 2013 எஸ்கேஎம் ஐயாக்கு பத்மபூஷன் கிடைச்சது. அது பாருங்க, இந்திய லெவல்ல நம்மளோட ஐயாவோட விஷன் சேர்றதுக்கு எவ்வளவு ஒரு பெரிய முக்கியமா இருந்திருக்குன்னு அதை பாருங்க. இப்போ அடுத்து பாருங்க, 2016 2020 வரைக்கும் 2017 யோகா காலேஜ் சென்னையில ஓபன் பண்றாங்க. 2019 வந்து ஸ்கை டாக்டர் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதே மாதிரி 2020 டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் ஐடி டிபார்ட்மெண்ட்டும் டிஜிட்டல் சொல்யூஷனோட பங்கு வந்து ரொம்ப பங்கு ஜாஸ்தி. ஏன்னா வேர்ல்டு வைடா வந்து வேதாத்திரியம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ரொம்பவே உறுதுணையா இருந்திருக்குது, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ 2021 23 பார்த்தீங்கன்னா 21 நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வாங்கணும் எக்கோஸ்கோக் அப்படிங்கிறதுல. WCSC becomes a member with special status at the United Nations அப்படிங்கிறத வாங்கணும். அதே மாதிரி பாருங்க, அதே வருஷம் மார்ச்ல வந்து நம்ம ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணோம் வேதாத்ரி மகர்ஷியோட பஞ்சபதனாவரதத்தை. செப்டம்பர்ல வந்து இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ 2021 இருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டா பெங்களூர்ல ஜெயின் யூனிவர்சிட்டியோட புரிந்துணர்வு ஓப்பன் பண்ண வரைக்கும் கிட்டத்தட்ட 23 24 யூனிவர்சிட்டியோட நம்ம புரிந்துணர்வு ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை விட ரொம்ப 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 முத்தாய்ப்பான விஷயமா இப்போ போன அக்டோபர் நடந்த சயின்ஸ் ஆஃப் காயகல்பா இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற இதை மட்டும் ஒரு 2 நிமிஷம் எடுத்து நான் என்னோட ஒரே நினைச்சுக்கிறேன். இதுல வந்து ஒரு சின்ன ஆராய்ச்சி, இந்த வேர்ல்ட் பீஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஐயா வந்து சேலத்துல நடந்த ஒரு ஆசிரியர் பயிற்சியில பேசியிருக்குங்க. அது எந்த வருடம்ங்கிற டீட்டெயில் தெரியல, ஆனா கண்டிப்பா 2000க்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அந்த குரல்ல கேட்கிறப்போ. அதுல வந்து 3 விஷயம் பதிவிருக்காங்க. ஒண்ணு, காய்கள் இப்போ வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஃபியூச்சர்ல அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2வது வந்து அதோட ரிலவெண்டா தான் நான் இந்த 2000க்கு முன்னாடி தான் இந்த கண்டிப்பா இந்த உலக அமைதி ஸ்பீச் இருக்கும். இதோட ரிலவெண்டா நான் இந்த கான்ஃபரன்ஸ் நடந்ததை பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த 1992 வந்த புத்தகம் இது, லாஜிக்கல் சொல்யூஷன்ஸ் ஃபார் தி ப்ராப்ளம் ஆஃப் ஹியூமனிட்டி. இதை நான் எப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம்னா, இப்போ இந்த எஸ்ஓகே நடந்தப்போ ஐயா பெருமலையா வந்து லைஃப் த்ரூ குவாண்டம் பிசிக்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல பேசினாங்க. குவாண்டம் பிசிக்ஸை பத்தி 12 நிமிஷம் பேசிட்டு 13வது நிமிஷத்துல இருந்து ஐயாவோட இறைநிலை இறை தத்துவத்தையும் இறை கூறுகளையும் பத்தி விளக்கமா சொல்லியிருப்பாங்க. ஏன் இதை நான் வந்து இந்த புத்தகத்தோட கம்பேர் பண்றேன் அப்படின்னா,
1992 வந்த புத்தகத்துல முக்கியமான 2 ப்ராப்ளம், இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 12 ப்ராப்ளமும் அதுக்குண்டான தீர்வை வந்து இந்த புத்தகத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் 2 ப்ராப்ளம் வந்து இக்னோரன்ஸ் ஆஃப் நேச்சர், 2வது ப்ராப்ளம் வந்து கன்ஃபியூஷன் அபவுட் காட். இதை வந்து இந்த 2 தலைப்பை வெறும் 15 மினிட்ஸ்ல இன்ஃப்ரண்ட் ஆஃப் சயின்டிஸ்ட்க்கு முன்னாடி அழகா ஐயா சூப்பரா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இதை ஏன் நான் வந்து இதை கம்பேர் பண்றேன்னா, இந்த புத்தகத்துல இந்த ப்ராப்ளம் 1, 2ல ஐயா எழுதியிருப்பாங்க மகரிஷி ஐயா. த லீடர்ஸ் ஆஃப் சொசைட்டி, சயின்டிஸ்ட், சோசியாலஜிஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், philosophers and educationists must jointly take proper steps to present these psychic techniques and scientific knowledge to suit one and all in this modern age. இது 1992ல ஐயா பதிஞ்சது. அப்படியே இப்போ இந்த 2023ல நடந்தது. இது ஒண்ணு மட்டும் இல்ல, அடுத்த ஒரு இன்சிடென்ட் பாருங்க. ஹியூமன் லைஃப் ஃபோர்ஸ் மேக்னடிசம் அப்படிங்கிற தலைப்பை வந்து ரவீந்திரநாத் ஐயா பேசினாங்க. வேதாத்ரியன் சயின்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அப்சல்யூட் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு நோட்டேஷனோட வந்து ஆரம்பிச்சு, ஐ எம் டாக்கிங் அபவுட் த அன்பப்ளிஷ்டு பேப்பர், ஸ்டில் நாட் பப்ளிஷ், பட் திஸ் இஸ் அன்பப்ளிஷ்டு பேப்பர், இட் இஸ் கோயிங் டு பப்ளிஷ்ட் ஆஃப்டர் திஸ் போஸ்ட் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இதை ஆரம்பிப்பாங்க. இதை நான் எப்படி, காந்த தத்துவங்கிற புத்தகம் 1990ல வந்த புத்தகம், இதுல வந்து கடைசி 11வது கவியில மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போது சிந்தனையாளர்கள், விஞ்ஞானிகள், கல்வி நிபுணர்கள், உலக நலம் விரும்பும் செல்வந்தர்கள் ஒன்று கூடி இந்த காந்த தத்துவம் உலகில் மக்கள் எல்லோருக்கும் எளிதிலும் குறுகிய காலத்திலும் பரவ செய்ய வேண்டும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. இந்த காந்த தத்துவத்துல என்ன ஐயா விரும்பி இருந்தாங்களோ அதை அப்படியே நமக்கு உலகத்துல, அது இந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து முக்கியமா சயின்டிஸ்டுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதுக்கப்புறம் இது ரொம்ப ஒரு இந்த இந்த டாக் கேட்டவங்களுக்கு தெரியும். இதை இவரோட பேரை நான் மறந்துட்டேன். ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. The temple might be the place, the temple of consciousness might be the place where east and west meet அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்து இதை பதிவினாங்க. இதை நம்ம வந்து ஒரு சாதாரண வார்த்தையா வந்து நம்ம எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா ஈஸ்ட் வெஸ்ட் மீஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது, அது எல்லாத்துக்குமே தெரியும். இது எவ்வளவு பெரிய ஒரு ஃபீட்பேக் பாருங்க. இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு எண்டுக்கு வந்துட்டோம். இந்த உலக அறிவாளிகளே ஒன்று சேருங்கள், ஆராய்ச்சியுடையோர்கள், அறிஞர்கள், நல் அரசியலார், மத தலைவர் அனைவோர் கேளீர், போராட்சி முறை ஒன்றால் இதுவரைக்கும் பூவுலகில் மனிதர் கண்ட துன்பம் ஆய்வீர், வீரப்பை பேசி சில வீணா இப்போ விஞ்ஞான முறையில் அழிவை கண்டுள்ளார், ஓராட்சி உலகிணைந்து வகுத்தால் என்று உலக சமாதானம் இல்லை, விளைவு எண்ணம். இந்த உலக அறிவாளிகளே ஒன்று சேருங்கள் அப்படிங்கிற ஒரு ஐயாவோட ஒரு 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 விஷயம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு நடைமுறைக்கு வந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து இந்த எஸ்ஓகே கான்ஃபரன்ஸ்ல நமக்கு கண்டிப்பா கிடைச்சது. இப்ப எல்லாமே யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 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 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணா எல்லாத்தோட ஸ்பீச்சை நம்ம கேட்டுடலாம். எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். நம்ம வந்து போல்டு அட்டெம்ப்ட் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் சொன்னார். இதை வந்து எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வரும். சரி, இதே மாதிரியான ஒரு கருத்தரங்கம், இது மாதிரியான ஒரு கான்ஃபரன்ஸ், அதாவது இப்போ வேர்ல்ட் பீஸ் 2.0 அந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் ஆலியர்ல வந்து ஒரு உலக சமாதானத்துக்கான அடுத்த ஒரு பெரிய பெரிய ஒரு 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 கான்ஃபரன்ஸ் நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வந்து இந்த தலைப்பை படிக்கிறப்போ, இந்த இந்த கான்ஃபரன்ஸை கேட்குறப்போ எனக்கு ஒரு 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 சின்ன ஒரு ஏக்கம் வந்தது மனசுல. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடக்குது. இன்னமும் ரொம்ப ஒரு நம்பிக்கையா இருக்கு. உலக சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா நம்மளால வந்து அதை கொண்டு வர முடியும் இந்த உலகத்துக்கு அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகளை பார்க்கற மூலியமாவே கண்டிப்பா இது முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து கிடைச்சிருக்கு. இந்த வகையில இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் உருவத்துக் கொள்ள என்னோட உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக ஜெயசக்தி ஓசூரிலிருந்து. வாழ்க வளமுடன் அம்மா. ஜெயசக்தி அம்மா, நீங்க மைக்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயாக்கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். ரவிக்குமார், வாழ்க வளமுடன். கேக்குதா? உங்களுடைய வாய்ஸ், உங்களுடைய பிரசன்டேஷன்
எல்லாமே எக்ஸலண்ட். ஒசூருக்கே ரொம்ப நன்றி ஐயா. பெருமையை சேர்த்துட்டீங்க. காரணம் என்ன, இதுவரை ஜூம் நிகழ்ச்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு மேலாகுது. டாக்டர் சண்முகவேல் ஐயா மட்டும்தான் மாசத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை அவருடைய ஸ்பீச் பிரசன்ட் பண்ணுவார் ஒசூர் சார்பா. ஆனா நீங்க ரெண்டாவது ஆள், ஒசூர்ல 2வது ஆள் நீங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை சேர்த்துட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. வேதாத்திரிய தோற்றம் என்ற தலைப்புல அப்படியே ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு, அது முன்னாடி நடந்தது, பின்னாடி இப்ப எவ்வளவு டெவலப்மெண்ட், அதையெல்லாம் தேதி வாரியாகவும் கருத்துக்களை ரொம்ப அருமையா பிரசன்ட் பண்ணீங்க. ரொம்ப அருமை. எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்தது. உங்களை மனதார நான் வாழ்த்துக்கிறேன். உங்கள் சேவை தொடரட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா, நீங்க நல்லா தொகுத்து வளர்ந்தீங்க. ஐயா கொடுத்த கருத்துக்களை எல்லாம் ஒரே 2 நிமிஷத்துல நீங்க தொகுத்து சொல்லிட்டீங்கம்மா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ஐயாவுக்கு மேன்மேலும் வாய்ப்புகள் ஆழியாரில் கிடைக்க என்னுடைய வேண்டுகோள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க மிக்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா, உங்களோட அன்பான வாழ்த்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக கலாவதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. கலாவதி அம்மா, வாய்ஸ் வாழ்க பிரேக் வளமுடன் ஆகுதுமா, ஐயா. கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்கம்மா. கலாவதி அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. நாங்கெல்லாம் மகரிஷியை நீங்க சொல்ல சொல்ல பார்க்கலன்னு அப்படியே அழுதுட்டே இருக்கிறேன் நான் அப்போதுல இருந்து. நமக்கு அந்த குடுப்பனை அமையலையே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அழுகையா தான் வந்துட்டே இருக்குது. என்னால பேசக்கூட முடியும். என்ன நம்ம தவம் பண்ணிருக்கிறோம், இந்த அளவுக்கு நமக்கு ஒரு குரு கிடைச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா பெருமையா. நீங்க எல்லாம் இள வயசுக்காரங்க, நீங்க எல்லாம் வேதாத்திற்கு இன்னும் தூக்கி நிறுத்தணும் ஐயா. அதுதான் எங்களுடைய ஆசை. நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளம், வாழ்க வளம். நன்றிங்க. அடுத்ததாக சந்திராம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி உமாமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. அருமையான ஒரு உரை. வேதாத்திரியம் 360 டிகிரின்னு சொல்லலாம். ரொம்ப பொருத்தமான புகைப்படங்கள், நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் சிறப்பா தொகுத்து வேதாத்திரியம் தோன்றியது முதல் வளர்ச்சி பெற்று இப்போ இருக்கிற நிலையையும் எதிர்காலத்துல எப்படி இருக்கும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையையும் வேதாத்திரிய வளர்ச்சியையும் ரொம்ப சிறப்பா அருமையா எடுத்துரைத்தீர்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்கள் அருட்பணி மென்மேலும் சிறந்தோங்கி வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி அம்மா, உங்களோட அன்பான வாழ்த்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாப்பு டீச்சர் அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன் தம்பி. ரொம்ப வாழ்த்துக்கள் தம்பி. மிக சிறப்பு தம்பி. வித்தியாசமான தலைப்பு. அருமை அருமை. ஒரு மாதிரி இளைஞர்கள்லாம் நிறைய ஸ்பீச் கொடுக்கணும் தம்பி. நீங்க நிறைய கொடுங்க தம்பி. ஏன்னா நாங்கெல்லாம் சொன்னோம்னா உங்களால நாங்களும் ரிட்டர்ன் அப்புறம் வரோம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறது இல்ல. நீங்க கொடுத்தீங்க பாடு அப்படியே உணர்வு பூர்வமா இருந்தது. இது எல்லாருக்கும் இளைஞர்களுக்கெல்லாம் போய் சேரணும் தம்பி. அப்படி போய் சேர்ந்ததுன்னா உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன்லயே கட்டாயம் உலக சமாதானம் வந்தே தீரும் தம்பி. நல்லா ஆவேசமா பேசிட்டு நல்லா மகிழ்ச்சி. எந்தெந்த வயசுல எந்தெந்த நிகழ்ச்சிகள் நடத்தினாருன்னு அருமையா தொகுத்து பவர் பாயிண்ட் அருமை அருமை நிறைய கொடுங்க தம்பி. ஸ்பீச்சு கட்டாயம் உங்களுக்கு நிறைய நாளியார்ல உங்களுக்கு கொடுக்கணும். வியர்ப்பன் ஐயா கிட்ட கேட்டுக்கிட்டு வாழ்த்துறேன் தம்பி. உங்களுக்கு பணி சிறக்கட்டும் தம்பி. உங்க ஊருக்கார சொன்ன மாதிரி அவங்க ஊருக்கே பெருமை சேர்த்துட்டீங்க. அவ்வளவு அருமை. வாழ்த்துக்கள் தம்பி. வாழ்க்க வளமுடன். நன்றிகள் அம்மா, உங்களோட அன்பான வாழ்த்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். உமாமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். தோன்றி புகழோடு தோன்றுக அக்தி இல்லா தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு மகரிஷிக்கு சொன்னீங்க. இது ஒரு சின்ன மகரிஷியோட ஒப்பிடல, இருந்தாலும் அது உங்களுக்கு கூட கொஞ்சம் பொருந்துமோன்னு தோணுதியா. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ஏன்னா இந்த வயசு 8 வருஷம்தான் ஆகி இப்ப நாங்கெல்லாம் 12 வருஷமா இருக்கோம். இதை கேட்டுட்டு இருக்கதா, அதுதான் ஒரு அப்படி அது ரொம்ப ஒரு மனப்பூர்வமா உணர்றது மாதிரி இருந்ததுயா. ஐயந்தெளிதலை காட்டி இதை நீங்க கொடுத்ததை நான்லாம் ஃபுல்லா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இதையாவது பார்த்து இன்னும் நம்ம தெரிஞ்சதை கத்துக்கணும் அப்படிங்கிறது. ஐயா, நான் ஒன்னே ஒண்ணு உங்க அறிவுக்கு எட்டுனது இது எப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
அதாவது தனி மனிதன் அமைதிக்கு உலக அமைதி அப்படிங்கிறத மகரிஷி சொன்னது அது எல்லாருக்கும் தெரியும். அமைதி, அன்பு, கருணை, இந்த 3 பண்புகள் கிடைக்க சமுதாய அமைப்பின் குறைபாடுகளை மட்டும் சரி செய்தா போதும்னு அது எப்படி அவர் நினைச்சிருப்பாரு? மனித குலம் மேன்மை அடைய அந்த சமுதாய அமைப்பு மட்டும் போதும் அப்படின்னு அவர் எப்படி அதை சிந்திச்சிருப்பாரு? உங்க சிந்தனையை நான் கேட்கிறேன். அதுல வாழ்க வளமும். சமுதாய அமைப்பு அப்படிங்கிறது சிந்தனையே அவங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சது. இப்போ நம்ம எப்போ நம்ம வந்து ஒரு சிந்திக்கும் அப்படின்னா ஒரு குழப்பம் வந்தால் தான் நம்ம சிந்திப்போம். அதே மாதிரி ஐயாவோட வாழ்வில் நடந்த ஏகப்பட்ட விஷயங்களும் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் நம்மளுக்கும் ஐயா குருவுக்கும் எப்படி என்ன வித்தியாசம்னா, நம்ம ஒரு 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 குழப்பம் வர்றப்போ நம்ம அளவு மட்டும்தான் அதை திங்க் பண்ணுவோம். ஐயா மாதிரி அவங்க வந்து இந்த உலகத்துல இந்த கஷ்டம் இருக்கு. இப்போ ஏழ்மை ஐயாவுக்கு வறுமை தான். ஐயா படிக்கல, 3வது வரைக்கும் தான் படிச்சாங்க. எனக்கு படிக்க முடியலையே அப்படின்னு வருந்தல. இந்த ஏழ்மை எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துல அத்தனை பேர் நிறைய பேர்த்துக்கு இருக்கு, அது ஏன் அப்படிங்கிற கேள்வி கண்டாங்க. அதுதான் வந்து அந்த ஒரு சமுதாய அமைப்புங்கிற ஒரு வார்த்தையை வந்து அதுதான் ஐயா. நன்றி ஐயா. வைஸ் திங்கிங் சொல்லுவாங்களே, அதாவது இப்போ ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கணும்னா, ஒரு 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 கவர்மெண்ட் ஜாப்ல வந்து ஒரு கிளர்க்கா ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன். கிளர்க்கா இருந்துட்டு அவர் வந்து ஒரு பல பயிற்சி எடுத்து ஒரு முயற்சி பண்ணி ஒரு ஐஏஎஸ் கலெக்டரே ஆயிடுறாரு. அதே இடத்துக்கு அவர் கலெக்டரா வர்றாருன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த கலெக்டரா வந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த பியூன் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த நிலையில் என்ன பண்ணுவாங்க, அது எல்லாமே தெரியும். கரெக்டுங்களா? அது மாதிரி எப்போ உலகத்தளவுல நம்ம என்ன விரியறப்போ உலகத்தளவில் இருக்கிற பிரச்சனைகளும் தெரியும், பிரச்சனைகளோட தீர்வுகளும் தெரியும். அதுக்கு அடுத்து கீழே தானே குடும்பம், தனி மனிதன் அப்படிங்கிறது. ஐயாவோட எண்ணம் எப்பவுமே அகண்டாகாரத்தில், அதாவது எண்ணம் அகண்டாகாரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இறைநிலை ஒட்டியே எண்ணம் இருந்ததுனால அது வந்து 3 விதத்திலையும் தீர்வு கிடைச்சிருக்கு. அதாவது சமுதாயத்துக்கும் தீர்வு, குடும்பத்துல ஒரு தீர்வு, தனி மனிதனுக்கு ஒரு தீர்வு. அதுதான் வேதாத்தியோட யூனிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க இல்லாததே இல்லை. நீங்க இந்த உலகம் ஃபுல்லா சுத்திட்டு வந்து இந்த கேள்விக்கு விடை இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்காவது இருந்ததுன்னா அது வேதாத்திற்குள்ள கிடைச்சிடும். அந்த மாதிரி ஒரு இதுங்க. நீங்க மேல ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ண முடியாது. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க தான் இந்த ஸ்பீச்சில் தான் சொன்னீங்க, மறுக்க முடியாதது மறக்க முடியாது. அது மாதிரி இந்த உங்க ஸ்பீச் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ரொம்ப அருமையான ஐயா. நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பியா. அது ஏன் நான் பதிவிட்டேன்னா, அந்த ஸ்பீச் வந்து வீடியோ டாக் தான். அந்த ஒரு வார்த்தை சொல்ற மட்டும் லைட்டா கொஞ்சம் முன்னாடி வந்து அதை கொஞ்சம் உடல் மொழியே கொஞ்சம் மாறி இருக்கும் அவருக்கு வீடியோ பாக்குறப்போ. ஏன்னா உடல் மொழியை வச்சே நம்ம வந்து எந்த மாதிரியான என்ன ஓட்டத்தில் நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா பாக்குறேன். ஏன்னா நம்ம அது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ ஒரு தீர்க்கமான ஒரு அந்த வார்த்தையை கண்டிப்பா ஒரு தடவை கேளுங்க, யூடியூப்ல இருக்கு. அந்த வார்த்தையை சொல்றப்போ ஐயாவோட உடல் மொழி வந்து ரொம்பவே ஒரு இதா இருந்தது. எங்களுக்கே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அந்த வார்த்தையை மறக்கவே முடியல. மறுக்க முடியாது, மறக்க முடியாது. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பு. உமாமா வாழ்க வளமுடன். உமாமா நன்றி கிருபாநிதி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சமுத்திரக்கனி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்க பேசலாங்கம்மா ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா மிகவும் சிறப்பான சிந்தனைங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சிந்தனை கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு. அதாவது வேதாத்திரியம் வந்து உலக அளவுல இன்னும் போகணுங்கிறதுக்கு உங்களை மாதிரி இன்னும் பேராசிரியர்கள்லாம் கிடைச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான மேன்மை பெற்றவர் நீங்களாம். ரொம்ப அற்புதமான விஷயம் ஐயா. நன்றி. அதாவது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மனவளக்கலை வருவதற்கு முன்னாடி வாழ்க்கை, மனவளக்கலைக்கு பின் வாழ்க்கைன்ற மாதிரி இருக்கும். மனவளக்கலைக்கு முன், மனவளக்கலைக்கு பின். அது போல இந்த உலகத்துக்கு வந்து அது இயேசுநாதர் பிறப்புக்கு முன்னும் பின்னும் இந்த மாதிரி இருக்கு. கிமு கிபி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்களாம் சொன்ன மாதிரி வேதாத்திரியத்துக்கு முன் இந்த உலகம் எப்படி இருந்துச்சு, வேதாத்திரியத்துக்கு பின் இந்த உலகம் எப்படி இருக்குன்றத இந்த மகரிஷியினுடைய பிறப்புக்கு அப்புறம் இதெல்லாம் இருக்குங்கய்யா. ரொம்ப அற்புதம். அதாவது ஒரு இயற்கையினுடைய மொத்த விஷயம். நீங்க சொன்ன மாதிரி தனி மனிதனுக்கும், குடும்பத்திற்கும், உலகத்திற்கும்
ஒரே விஷயத்த கொடுத்து எப்படி அவர் ஒரு சொல்யூஷனை கொடுத்துருக்காருங்கிறது அவருடைய சின்ன ஒரு சிந்தனையில ஏற்பட்ட விஷயம் இன்னைக்கு எல்லாருக்கும், சமுதாயத்திற்கும், குடும்பத்திற்கும், உலகத்திற்கும் ஒரு சொல்யூஷனா இருக்கு. அதை எப்படி அவர் கொடுத்தாருங்கிற நீங்க சொன்ன விதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதம்யா. இதை சொல்றதுக்கெல்லாம் ஒரு இன்னும் மேன்மைப்பட்ட ஆன்மாக்கள் தான் உங்களை மாதிரி உணர்ந்தவங்க இதெல்லாம் சொல்லும் போது, இது குரூப்ல எல்லாம் இருக்கிறோம், நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கிறோம் போது எங்களுக்கும் ஒரு பெரிய ஆத்மத்திற்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்களும் ஐயா, வாழ்களும். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக இந்திராணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. இந்திராணி அம்மா வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரஞ்சனி அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. ரஞ்சனி அம்மா. இந்திராணி அம்மா நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா ஐயா? ரொம்ப சிறப்பு ஐயா. நான் கொஞ்சம் பாதியில தான் வந்தேன், ஆனாலும் மனசை தொட்டுது. நீங்க வேதாத்திரிய தோற்றங்கிறத சாமிஜியோட எனது வாழ்க்கை விளக்கத்துல அவ்வளவு விளக்கமா தேதி வாரியா கொடுத்துருக்காங்க. அனைத்தையும் அதை படிக்கும் போதும் புரியுது. ஆனா என்னுடைய சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது என்னுடைய வேதாத்திரிய அனுபவம் 35 வருஷம். இதுல நான் நிறைய மாற்றங்களை பார்க்குறேன். அதுவும் இப்போ கடந்த 4 வருஷமா தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு மன்றத்துக்கு ஆட்களை கூப்பிடுறதுக்கு எவ்வளோ சிரமங்கிறது ரொம்ப சொல்லில் அடங்காது. எங்கள் பகுதிகளில் நாங்கள் வீடு தோறும் போய் கதவை தட்டி கொண்டு வந்து உங்களுக்கு இதுக்கு பணம் கட்டுறோம், அகத்தாய்வுக்கு பணம் கட்டுறோம் வாங்க அப்படின்லாம் சொல்லி உட்கார வச்சு தான் மன்றத்தை நடத்தணும். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ எப்படி நடக்குதுங்கிறது தெரியாது. உங்களை போன்றவர்கள், அதாவது இளைஞர்கள், உங்க மனசுல இது பூந்து அதை உணர்வுபூர்வமாக எடுத்து நீங்க சொல்றீங்க பாருங்க, பவர் பாயிண்டோட கொடுத்து உத்வேகம், அந்த வார்த்தையில இருக்கிற ஒரு அழுத்தம் வந்து ஈர்க்குது எல்லாரையும். இது மாதிரி சொல்றதுக்கு கூட ஆள் இல்லை. பயந்துகிட்டு வந்து பேசுங்க, அனுபவரை சொல்லுங்கன்னு பிடிச்சி இழுத்து நிக்க வச்சா கூட 2 வார்த்தை சொல்லிட்டு உட்கார்றவங்க தான் அந்த காலத்துல இருந்தாங்க. இப்ப ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாத அளவு நம்முடைய மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களுடைய பெருமுயற்சியாலும் பேராசிரியர்களோட பெருமுயற்சியாலும் இது நல்லா பரவி இருக்குங்க ஐயா. நான் என்ன சொல்றேன், இது இன்னும் இந்த பேச்சு அளவுல இருக்கக்கூடாது. நீங்க பேசுனீங்க, நிறைய சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. ஆனா இதுல இயக்கத்துக்கு செயலுக்கு போறதுக்கு முன்னெடுக்கணும், முன்னிக்கணும். நீங்க அதுதான் நான் சொல்ல வர்றேன். ஒரு செயல்னா எப்படி வேதாத்திரி ஒரே ஒரு ஆளு ஒரு கொலக்கரையில குடிசை போட்டு மன்றத்தை உருவாக்குனாரோ, ஏன் நம்மால முடியாது? அவருடைய சீடர்கள்னு நம்ம பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கோமே, ஏன் நம்மால முடியாது? அப்படி அந்த இளரத்தம் வரணும். ஒரு இசை வெளியீட்டு விழா நடந்ததுன்னா அந்த ஒரு பாட்டை என்ன பண்றாங்க, படம் வர்றதுக்கு முன்னே உலகம் பூரா பரவி இத்தனை பேர் லைக் போட்டாங்க, அது பண்ணாங்கன்னு சொல்றாங்க. நம்மளது எவ்வளவு காலம் சாமிஜி 150ன்னு ஒரு வரையறை வகுத்தாலும் நாம இன்னும் முயற்சி பண்ணலாங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஐயா. பேச்சுல உள்ளது செயலுக்கு வரணும். இன்னொன்னு நான் சொல்றேன், மக்களோட மனோபாவமும் சாமி, நான், இயற்கை, சமுதாயம், இந்த 3 வச்சுதான் அவருடைய சிந்தனை ஓட்டமே இருந்தது. அவர் ஒன்றும் தான் வாழாம ஒரு புதுசான ஒரு தியரியை சொல்லிட்டு போகல. அவரே வாழ்ந்து அனுபவிச்சு அதை நமக்கு சொன்னார். அது செய்ய முடியாது, அது சொன்னீங்களே மறக்க முடியாதுன்னு, யாரால சார் மறக்க முடியும்? அவர் சொன்ன வார்த்தைகளை மறக்கவே முடியாது. அவர் சொன்னது 100க்கு 200 உண்மை, மறக்கவே முடியாது. யாராலும் அதை மறுத்து சொல்ல இங்க யாரும் விரல் நீட்ட இந்த தமிழ் சமுதாயத்துல யாருமே இல்லை. அப்புறம் மறக்க முடியாது, ஏன்னா அது மனசுல உரசிட்டே இருக்கு அவரோட வார்த்தை. இத நீங்க வந்தது இப்பதான் நான் முதல்ல உங்களை பாக்குறேன். ஐயா டாக்டர் ஐயா வருவாங்க, சிறப்பா பேசுவாங்க. உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இன்னும் முயற்சி பண்ணி இது ஒரு தகப்பனுக்கு செய்யற கடமையா நினைச்சு நீங்க அதை முன்னெடுத்து ஒரு எடுத்துக்காட்டா
எப்படி ஓசூர் ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன கட்டுரையெல்லாம் எழுத சொன்னாங்க. அது மாதிரி நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருந்து செய்யணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஐயா. நிச்சயமா இது காற்றுல பறந்து காற்றுல கரைந்து போயிடக்கூடாது. வேதாத்திரிய வித்துக்களோட மனதுல நம்ம கரையணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன். என்னுடைய வேண்டுதலும் என்னுடைய விருப்பமும் என்னுடைய வாழ்த்துக்களும் அதுதான் ஐயா. வாழ்க வளமுடன். உங்கள் தொண்டு சிறக்கணும், மேலும் மேலும் நீங்க சிறப்படையணும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. அன்பான வாழ்த்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து ரஞ்சனி. நன்றிம்மா. ரஞ்சனி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கேட்க கேட்க என்ன ஒரு விதமான ஒரு உணர்வு வந்துட்டே இருந்ததுங்க ஐயா. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரை, ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. நிறைய பேர் கேட்கலையே, நிறைய பேர் ஜூம்ல இணையாம இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. அது நம்ம போய் போன் பண்ண போனா கூட டைம் ஆயிடுமே அப்படின்னு அவ்வளவு நல்லா இருந்ததுங்கய்யா. நம்ம உரைய கேட்கறது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி உலுக்கி அடி மனசுல போய் எல்லாருக்கும் நம்ம பண்றது பத்தாது, நம்ம டெய்லி பண்றதுக்கு போறோம், ஏதோ முடிஞ்ச சர்வீஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆசிரியரா. இன்னும் எவ்வளவு பணிகள் இருக்கு, இன்னும் எத்தனை பேரை கொண்டு வரணும். ஒவ்வொரு மனுஷரும் ஆள் மனசுல இத போட்டு அப்படியே சந்ததி சந்ததியா இதை கொண்டு வரணும். நம்ம எல்லாரும் மரங்களை வளர்க்கறத பத்தியும் ஒரு வளமான ஒரு சமுதாயத்தை ஒரு வளமான பூமியை விட்டுட்டு போகணும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த ஒரு வளமான கருத்து இந்த மனித சமுதாயம் இருக்கிற வரைக்கும் இந்த வேதாத்திரியம் வளர்ந்துட்டே இருக்கணுங்க ஐயா. அது ஒருத்தருக்கு 2 பேருக்கு அப்படின்லாம் கிடையாதுங்கய்யா. எல்லாரும் ஒவ்வொரு மனிதனும் இந்த வேதாத்திரியத்தை தெரிஞ்சுக்கணும். ஏதேதோ பாட புஸ்தகங்கள்ல ஏதேதோ எல்லாம் போடுறாங்க ஐயா. சில குறிப்பிட்ட பெரியார்கள் அவங்களுடைய ஒரு சில குறிப்பிட்ட ஒரு கருத்தை, ஒரு மொழியை வளர்க்குறாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட பணிகளை செய்தவங்களை பத்தின பாடத்துல எல்லாம் கொண்டு வர்றாங்க ஐயா லெசன்ஸ் எல்லாம். மகர்ஷியினுடைய வேதாத்திரியத்துல இருந்து இப்ப நம்ம மகர்ஷி பாட புஸ்தகம் எல்லாம் போட்டிருக்காரு. அத மாதிரி ஒவ்வொன்னையும் பாடத்திட்டங்களை கொண்டு இத கவர்மெண்டே ஒரு எல்கேஜில இருந்து கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாமே ஏன் வேதாத்திரியத்தை ரொம்ப எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதானே இருக்கு. யாருமே மறக்க முடியாத கருத்துக்களை தானேங்கய்யா இருக்கு. அதை கொண்டு வரக்கூடாதுங்கய்யா. இது ஒரு மனித கடமைங்கய்யா. வேதாத்திரியம் நம்ம WCSCயோடது மட்டும் கிடையாது. அது ஒவ்வொரு மனிதனுக்குமாகத்தானே அவர் பாடுபட்டார். ஒவ்வொரு மனிதனுக்குமாக தானே 40 ஆண்டு காலம் ஆராய்ச்சி பண்ணாருங்கய்யா. அத ஒவ்வொருத்தரும் உடைய ஸ்பீச் அப்படியே ஒரு ஆள் மனச தொட்டுச்சு. நம்ம சும்மாதான் இருக்கோமா அப்படின்ட்டு மோஸ்ட்லி பண்றதுக்கு ஃபுல்லா போவோங்கய்யா. நல்ல நிறைய முடிஞ்ச அளவு பண்ணி பத்தாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊற்று மாதிரி ஒரு பெரிய உத்வேகத்தை தூண்டி இருக்கு எங்களுடைய ஸ்பீச். நம்ம பண்றது பத்தாது அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்கய்யா. ஆமாங்கய்யா, நிச்சயமா நம்ம ஏதோ போறோம், டெய்லி போயிடுவோம், ஏதோ பண்ணுவோம், சும்மா ஒரு சின்ன திருப்தி. அந்த திருப்தி ஒரு பொய்யான திருப்தி போல இருக்குதுங்கய்யா. நிறைய பண்ணணுங்கய்யா. எல்லாருமே சும்மா போயிட்டு நம்ம தவம் பண்ணிட்டு 4 பேரை மட்டும் நம்ம மன்றத்துக்கு வரீங்களா, காய்கால்பம் இருக்கு, இன்னைக்கு அகத்தாய் இருக்குன்னு கூப்பிடுறது மட்டும் நம்முடைய பணியே இல்லைங்கய்யா. எங்கேயோ இருக்கு, ஏதோ இருக்கு பெரிய டாஸ்க். எங்களுடைய உடல், பொருள், ஆவி எல்லாத்தையுமே நம்ம வேதாத்திரியத்துக்கு அர்ப்பணிச்சா கூட உலகம் ஃபுல்லா ரீச் பண்ற அளவுக்கு போகுமான்றதுங்க நிறைய இருக்குதுங்கய்யா. ஒவ்வொருத்தருமே இத கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். எத்தனையோ 1000 ஆசிரியர்கள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இதுல நம்முடைய ஸ்மார்ட்ல ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்லைங்கய்யா, எல்லாருமே all over the world ஒவ்வொருத்தருமே பண்ணினாத்தான் இது நம்ம கொண்டு போகலாங்கய்யா. ரொம்ப ரொம்ப உத்வேகத்தை கொடுத்துடுங்கய்யா. என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள்னு நான் நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. உங்களோட அன்பான வாழ்த்துக்கு நன்றி. ஐயாவோட வாய்ஸ் கேட்டாலே இந்த மூத்த பேராசிரியர் பாலச்சந்தர் ஐயாவோட வாய்ஸ் மாதிரி இருக்கு. யாரும் சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல இதுக்கு முன்னாடி. சோ கண்ணை மூடிட்டு கேக்குறப்போ அப்படியே ஐயாவோட வாய்ஸ் அப்படியே உங்களோட இதுல பிரதிபலிச்சது. ரொம்ப சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அடுத்ததாக சங்கர் ஐயா அவர்கள் கேரளாவிலிருந்து. வாழ்க வளமுடன் ஐயா.
ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் இங்க ஸ்பீச் கேட்கல, இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்க பாராட்டுறதும் ஒவ்வொருத்தர சொல்றதை பத்தி சொல்றது கேட்டு நான் பேசுறேன். கடைசியில நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, நீங்க எங்க விடை கிடைக்கலாட்டினாலும் வேதாத்திரத்தில் கரெக்டான விடை கிடைக்கும். அது 100க்கு 100 உண்மை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் பிறந்து முடியற வரைக்கும் என்னென்னமெல்லாம் கஷ்டப்படுறானோ, என்னென்னமெல்லாம் தேடிட்டு இருக்கிறானோ, அந்த எல்லாத்துக்குமே விடை வேதாத்திரியம் கருத்து, வேதாத்திரிய தத்துவம் கொடுக்குது. அது நம்ம மனவளக்கலை புரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே இதை பத்தி நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, மனவளக்கலை படிச்சவங்க எல்லாருமே வேதாத்திரிய தத்துவங்களை உலகத்துக்கு எப்படியாவது எடுத்து செல்லணுங்கிற எல்லாரும் அந்த ஆதங்கத்தோடையும் ஆர்வத்தோடய இருக்காங்க. அதுல பெரிய பாராட்டு நம்ம கொடுத்தே ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் பாராட்டு கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி உங்களை போல இளைஞர் கண்டிப்பா இதுல கண்டிப்பா இதை டெவலப் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்ல முயற்சி பண்ணான்னா, எப்படி ஜீசஸ் தொடங்கும் போது ஜீசஸ் ஒவ்வொரு தத்துவங்களையும் சொல்லும் போது ஆள் கம்மியா இருந்தாங்களோ, அதே மாதிரி வேதாத்திரிய கருத்துக்கள் உலகம் பூரா பரவி வேதாத்திரியம் மட்டுமே இங்க உண்மைங்கிற ஒரு கருத்து வரப்போகுது உலகத்துல. அது சரித்திரம் படைக்க போற ஒரு உண்மை இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒண்ணு வேதாத்திரிய கருத்துக்கள், ரெண்டாவது தியானம் பண்ணி அவங்கவுங்க குடும்பத்தோட அமைதி அவங்களே நிலைநிறுத்தி ஒவ்வொரு செயலும் பண்ணிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய பாராட்டு கொடுக்கணும். அதே மாதிரி இயற்கையை, இறைவனை பத்தி, மனுஷனை பத்தி, சமூகத்தை பத்தி எல்லாத்தையும் ஆர்வமா எடுத்து மகிழ்ச்சி கொடுத்த அந்த கருத்துக்களை நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போகணுங்கிற ஆர்வம் நம்ம எந்த பண்றோமோ, கண்டிப்பாக உலக அமைதி ஒரு நாள் வந்தே தீரும். அது 100க்கு 100 உண்மை. 100க்கு 100 இல்ல, அதுக்கு மேலே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனவளக்கலை மன்ற அன்பர்களும் நல்லா பாராட்டு கொடுக்கணும். நம்ம பாராட்டி கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு டெவலப் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் அதே மாதிரி உங்களை போல இளைஞர்கள் நிறைய இதுல இது மென்மேலும் உயர்வடைய செய்யறதுக்கு பாராட்டுங்க. நன்றிங்க. நன்றி ஐயா, வாழ்த்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக செல்வன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. செல்வன் ஐயா, மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. அமுதா வரதன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அமுதா வரதன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா, பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. வேதாத்திரியத்துல தொடர்பு கொண்டு நல்லா அது உணர்ந்து வாழ்க்கையில அப்ளை பண்ணி வாழற அத்தனை பேருக்கும் உங்க பேச கேட்டா ஒரு உத்வேகம் கண்டிப்பா வருங்க ஐயா. நாமும் எதனா பண்ணணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் வரக்கூடிய அளவுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு உரை கொடுத்துருக்குறீங்க. நீங்க கடைசியிலே சொன்னீங்க 2002 நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் மாதிரி இப்ப நடந்தா நாமளும் எல்லாரும் போய் கலந்துக்கலாம் அப்படின்னு உங்களோட மனதுல தோன்றதுன்னு சொன்னீங்க. கண்டிப்பாங்க ஐயா. இன்னும் ஒரு உலக சமாதானம்ன்ற ஒரு நிலை ஒரு மீட்டிங் ஆழியார்ல நடந்ததா எல்லாருமே நம்ம போய் கலந்துக்கலான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்துல நான் உங்களோட இதை ஷேர் பண்ணிக்கிறேன் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சிறப்பான உரைங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. அமுதம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயலட்சுமி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. ஜெயலட்சுமி வணக்கம் வளமுடன். வாழ்க. ஐயா கிட்ட பேசலாங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்க ஸ்பீச் நான் கேட்க முடியல. நான் டாக்டர் வீடு வரைக்கும் போயிருந்தேன். எங்க வீட்டுக்காருக்கு சுகர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு சொல்லிட்டு சும்மா டாக்டர் கிட்ட காட்டிட்டு வரலான்ட்டு போயிட்டேன். கேட்க முடியல. ஆனா எல்லாரும் பாராட்டுறப்ப எனக்கு எங்க வீட்டிலேயே நான் கொண்டு வர முடியலையே, நான் என்ன பண்ண முடியும் அப்படிதான் எனக்கும் மனசுக்குள்ள தோணிட்டு இருக்கு. நான் எங்க வீட்டுக்காருக்காக வாழ்க வளமுடன் சொல்லிட்டு தான் இருக்கேன். எப்பெல்லாம் தவத்துல உட்காரணும் அந்த மன அலைச்சல் குறையும் போது, நல்ல தவம் இருக்கும்போது சொல்லும் போது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. அவரு ஹெல்த் கான்சியஸ்ல பேசுற மாதிரி எல்லாம் தெரியுது. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட அவரையே அவரால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அது மாதிரி என் பையனை கூட நான் வாழ்த்து சொல்லிட்டு இருக்கேன். அவன் டீனேஜ்ல இருக்கான். அவனுமே இந்த
என்ன பெருசா இருக்க போகுது அப்படிதான் இருக்கான். எனக்கு அடிபட்டுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிட்டு நான் உடம்பு தெளிஞ்சு ரெக்கவர் ஆனது இந்த மனவள கலையில. மனசளவுலயும் சரி, உடல் அளவுல எக்ஸசைஸ்லயும் சரி நான் பக்காவா கியூர் ஆயிட்டு வந்துட்டேன். ஆனா என் பையனும் என்னை பாக்குறாங்க, ஆனாலுமே அவங்களே வர முடியல. இதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது, ஸ்மார்ட் ஒர்க்கும் ஏதோ அவங்கள கொஞ்சம் கொண்டு வரணும்னா நானு என்ன பண்றதுன்றதே புரியல ஐயா. அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. வாழ்க்கை வளமுடன். இது என்னோட அனுபவத்தை சொன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க உங்க பையனுக்கு என்ன வயசுன்னு தெரியல. எனக்கு வந்து ஒரு 10 வயசு இருக்கப்பயே வந்து என்ன எங்க அப்பா மன்றத்தில் சேர்த்து விட்டாங்க. என்னோட சொந்த ஊர் வந்து பழனி. நான் வந்து அப்பவே வந்து என்ன மன்றத்தில் சேர்த்து விட்டாங்க. அப்பா வந்து பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணாங்க. ஆஃபீஸ் போகிறப்ப வந்து என்னை மன்றத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்பா அந்த பக்கம் மன்றத்தை விட்டு வெளியில் போன உடனே எட்டி பார்த்துட்டு அப்படியே மன்றத்தை விட்டு ஓடி வந்துடுவேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் போனதே கிடையாது. கிட்டத்தட்ட நான் 2005 சென்னை வந்தேன். எனக்கு வேலை கிடைக்கல, ஏகப்பட்ட மன குழப்பங்கள். அப்போ யதார்த்தமாக வந்து இந்த ஒரு போர்டு சென்னையில் சைதாப்பேட்டையில் அந்த ஒரு உலக சமுதாய சேவை சங்கங்கிற போர்டை வந்து தவமையங்கிறத பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் என்னையே அறியாமல் நான் அதுக்குள்ளே போனேன். சரிங்களா? அப்போ குழந்தைக்கு சொல்கிறது வந்து இன்னைக்கு உங்களுக்கு உடனே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என்ன போல ஆளுங்க வந்து எப்படி கொஞ்ச நாள் ஆனாலும் அதை உள்ளே வந்துட்டாங்களோ அது மாதிரி நம்ம பசங்க கண்டிப்பாக உள்ளே வருவாங்க, வந்தே தீருவாங்க. அது ஏன்னா அந்த செயல் விளைவு தத்துவத்துப்படி கண்டிப்பாக அது நடந்தே தீரும். ஏன்னா நம்ம எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம பசங்க இருப்பாங்க. ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா தான் வந்து இதில் ஜாயின் பண்ணாங்க. அப்போ அந்த ஏஜில் எனக்கு அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் இல்லைன்னா இன்னைக்கு நான் இதை வந்திருப்பேன்னு சொல்லுறதுக்கு தெரியல எனக்கு. ஏன்னா பேரண்ட்ஸ் தான் மோட்டிவேஷனுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி விரக்தி அடையாமல் இருந்தாலே போதும். புரியுதுங்க ஐயா. நன்றி ஐயா. நீங்க சொன்னது ரொம்பவே கரெக்டா தான் இருக்கும். இப்ப நான் வாழ்த்து சொல்றது கண்டிப்பா அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும்ன்றது நம்பிக்கை இருக்கு ஐயா. ஏன்னா நம்ம ஒரு கையில ஒரு பால் வச்சிருக்கோம், ரொம்ப இப்படி தூக்கி போட்டு உடனே கீழே வந்துடும். இன்னும் நீங்க கொஞ்சம் மேலே போட்டு அது வர்ற கொஞ்சம் டைம் எடுக்கும். இதே நீங்க புவியீர் கீழே வரக்கூடாதுன்னா நீங்க புவியீர் பீசை தாண்டி போட்டால் தான் பால் கீழே வராது. கரெக்டுங்களா? அது மாதிரி என்ன செயலுக்கு உண்டான விளைவு வந்தே தான் தீரும். அதான் நம்ம ஐயாவோட ஒரு நீதி. அதனால செயல் மட்டும் நம்மளோடது, விளைவை வந்து நம்ம யோசிக்கவே கூடாது. அதுதான் இறை சட்டம் சொல்றாங்க. புரியுதுங்க ஐயா. விளைவை யோசிக்கிறப்போ எதிர்பார்ப்பு மனசுல வந்துடும். எதிர்பார்ப்பு வந்துருச்சுனாவே அங்க சிக்கல்கள் வர ஆரம்பிச்சிடும். அது பொதுவா குடும்பத்திலையும் உறவுகள்லையும் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் வந்து இந்த நேரத்துல இந்த டயத்துல இந்த இதுல வந்து பண்ணணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அதை ஐயா சூப்பரா விளக்கியிருப்பாங்க. ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு நடுவுல ஒத்து வராது. அதாவது ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் நீட், ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் டைம், ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் குவான்டிட்டி, குவாலிட்டி, 4 விதத்துல ஒத்து வரவே வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த புரிதல் இருக்கிறப்போ நம்ம அந்த எதிர்பார்ப்புங்கிறது வரவே வராது. இந்த நான் இதை புரிஞ்சிருந்தோம்னா அது மாதிரி நீங்க நம்ம என்னன்னா செயல் மட்டும் நம்மளோட வேலை, அதோட விளைவு கண்டிப்பா வந்தே தீரும். அது இப்போ வரணும் அப்போ வரணும் நம்ம கணிக்க வேண்டாம். அது ஆனா கண்டிப்பா வந்தே தீரும் அப்படிங்கிறது தான் ஜஸ்ட் என்னோட இல்லைங்க, குருவோட ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம். கரெக்ட் தாங்க ஐயா. நாங்க தான் வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறோம், அது நடக்கலையேன்ட்டு விரக்தி நிலைக்கு வரோம். எங்க ஏஜ் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸா என் பையனும் வந்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அதுதான் எனக்கு ஒரு சின்ன குறை இருக்கு மனசுல. ஆனா மகரிஷி அதுக்கான இதுவு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன், நம்புறேன். ரொம்ப இல்ல, எல்லாருக்கும் அந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி மாறத்தான் செய்யும், மாறாம இருக்காது. ஆனா பயிற்சியை விடாம செய்யற பட்சத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் இப்ப நம்ம ஒண்ணுமே இல்லை 5 நடைமுறையை சரியா கடைபிடிக்கிறோமா? நைட்டு நம்ம தூக்கத்துக்கு படுக்கிறதுக்கு முன்னாடி 5 நடைமுறை: உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம். இதுல டிக்கா கிராஸா இது ஒரு 1 மந்த் பிராக்டிஸ் பண்ணா போதுங்க. நம்ம இன்னையில இருந்து ஒரே மாசத்துல நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை தெரிஞ்சு பண்றதுங்கிறது ரெண்டாவது. ஆனா பயிற்சியை எந்த அளவுக்கு நம்ம பண்றோம், அந்த பயிற்சியால நம்ம கிட்ட மாற்றம் விளைஞ்சிருக்கான்னு நம்மளை நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு இதை சிம்பிள் டூல் ஒண்ணு போதும்னு நினைக்கிறேங்க. ஒரு மாசம் ட்ரை பண்ணா போதும், நம்மளோட வீக்னஸ் நமக்கு தெரிஞ்சிடும். எண்ணத்துல வீக்னஸா, உள்ள உறக்கத்துல வீக்னஸா, உழைப்புல வீக்னஸா, அதை மேம்படுத்துறது தான் நம்ம கிட்ட பயிற்சி இருக்குல்லங்க. அவ்வளவுதான். இதுதான் நான் பண்ணிட்டு வரேன். ஐயா ரொம்ப நன்றி ஐயா. கொஞ்சம் ஆறுதலாவும் இருக்கு நீங்க சொல்றது.
வாழ்க வளமுடன். நன்றி ஜெயலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து சாந்தி கண்ணன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நான்லாம் ஐயா, நான் வந்ததே 45 வயசுல வந்திருக்கேன். என் பசங்க இப்பவே வந்துடும் நான் எதிர்பார்க்க முடியாதுல்ல. அதனால நான் அவங்கள வாழ்த்திட்டாயா இருக்கேன். அவங்க அப்படி கோவப்படுவாங்க. நேத்து ஒரு பொண்ணு செல்லத்துக்கே விட்டுருந்தா, அவங்க கோவம் எப்படி காட்டுறாங்க பாருங்க. ஆனா அந்த நேரத்துல நான் அமைதியா இருந்தேன், பேசவே இல்லை. ஆனா அவங்கள எப்படி நம்ம திருத்துறதுன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. இந்த கல்வி அந்த பசங்களை எடுத்துட்டு வரணும்னு தான் நான் வாழ்த்திட்டு இருக்கேன். நான் பிரபஞ்சர் பார்த்து சொல்றதே, இந்த கல்வி எல்கேஜி பசங்கள்ல இருந்தே வந்துட்டா அவங்க ஒழுக்கமா வந்துருவாங்க, பண்பாடா வந்துருவாங்க. அந்த தான் நான் ஆசைப்பட்டேன் ஐயா. நாங்களே இவ்வளவு லேட்டா வரும்போது நம்ம பசங்க உடனே வரணும்னு ஆசைப்பட்டா முடியாது. நம்ம வாழ்த்த தான் அது முடியும்னு நான் ரொம்ப நினைச்சிட்டேன். ஏன்னா நாமளே உணர்றதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. அந்த பசங்க எப்படி எடுத்துட்டு வருது? அதான் அதுக்குதான் நான் ரொம்ப எதிர்பார்த்து உங்க பேச்சு அவ்வளவு மோட்டிவேஷனா இருந்தது. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி சொல்லுங்க. நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது இது ஒரு சின்ன நிகழ்வு எனக்கு நடந்தது. இப்போ இந்த டாபிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்போ எனக்கு 2 குழந்தைங்க 5வது படிக்கிறாங்க 2 பேரும். ஒரு குழந்தைகிட்ட இந்த தலைப்பில் பேசுகிறான், அப்பா பேசுகிறான்னு. சரி, ஓகே, என்ன பேசுகிறேன், இந்த உலக சம்பவம். நான் சும்மா ஒரு க்யூரியஸாக ஒரு கேள்வி கேட்டேன். ஏம்மா, இந்த மாதிரி இந்த உலகத்துலலாம் வார்லாம் நடக்குதுல்ல, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணலாம் அப்பா, வேண்டான்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டால் போதும் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக அது எப்படிடா வேண்டான்னு சொல்லி நம்ம ஆர்டர் போட முடியும்? இல்லைப்பா, இந்த யாரோ பிரைம் மினிஸ்டரா இல்லை சீஃப் மினிஸ்டரா யாருங்கப்பா பெரிய ஆள் இந்தியா இப்போ இதில் அப்படின்னு பிரைம் மினிஸ்டரா, ஆமாம்மா, அவங்க ரூல் போட்டால், அவங்க ஆர்டர் போட்டால் இந்த வாரெலாம் நடக்காது. இல்லடா கந்தம், நீ ஒரு கண்ட்ரி மட்டும் தானே சொல்ற, நீ வேர்ல்டு ஃபுல்லா வாரே நடக்கக்கூடாதுன்னா என்னடா பண்ணலாம்? அப்படியா, அப்ப என்ன பண்ணலாம்? வேர்ல்டு ஃபுல்லா ஒரே பீப்புள், அதாவது ஒருத்தவங்களே ரூல் பண்ற மாதிரி அவங்க ஆர்டர் போட்டா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது நம்ம ரொம்ப பயங்கரமா படிச்சு தெரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிற விஷயத்த அவங்க ரொம்ப சாதாரணமா அழகா ஊரடக பேரூராட்சி அழகா அவங்க கேஷுவலா சொல்லிட்டாங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் இதாக தான் போச்சு. ஏன்னா நம்ம ஏதோ நிறைய படிக்கிறோம் தெரிகிறோம் அப்படிங்கிறது இல்லை, குழந்தைகள்கிட்டையும் இதை உரையாடலாம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் சமுதாயத்தில் மாறுதல் நடக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்மகிட்ட இருந்து தான் அந்த மாறுபாடு எந்த அளவுக்கு தொடங்கலாம். இப்போ குழந்தைகிட்ட உரையாட தொடங்குறது மூலியமாகவே நிறைய விஷயங்களை கொண்டு வரும். ஏன்னா நம்மளை விட நமக்கு நம்ம குழந்தைகளுக்கு நிறைய விஷயம் தெரியுது. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு டெக்னாலஜியை நீங்கள் மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்க, உங்கள் பையன் வச்சுருக்கானா யாருக்கு அந்த மொபைல் ஆப்ரேட் பண்ணுறது நல்லா தெரியுது. ஸோ நம்மளோட உரையாடல் தான் குழந்தைகளை ஒரு இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது அந்த வகையில் குழந்தைகளை உரையாடது இந்த உலக சமாதானத்துக்கு உண்டான விஷயங்களே குழந்தைகள் உரையாட தொடங்கலாம் தான் எனக்கு என்னோட அனுபவத்தில் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அதை அந்த பதிலை எதிர்பார்க்கல. நான் என் குழந்தைகிட்ட அந்த கேள்வி கேட்டப்போ. ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. அம்மா நன்றி அம்மா. அம்மா நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து சங்கரையா மீண்டும் கேரளாவிலிருந்து. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். மறுபடியும் வாய்ப்புக்கு நன்றி. அதாவது இது பெரிய ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மகிழ்ச்சி வாழ்ந்த காலகட்டத்துல அவரோட சிஷ்யனா இருக்கிறது. அந்த வாழ்ந்த காலத்து இடத்துல சிஷ்யனா இருந்தது. இனி ஒரு 500-1000 வருஷம் ஆனாலும் மகிழ்ச்சியோட தத்துவங்கள் இங்க உலகம் பூரா பரவும் போதும் நம்ம சிஷ்யனா ஒரு காலத்துல சிஷ்யனா இருந்தோம். அதே போல நம்ம குழந்தைகள சொல்லுவாங்க, எங்க அப்பா எல்லாம் எங்க தாத்தா எல்லாம் மகிழ்ச்சியோட சீடரா இருந்தவர். அந்த அளவுக்கு ஒரு பெருமை கிடைக்குங்கிற ஒரு உண்மை இருக்குது. ரெண்டாவது இப்போ ஒவ்வொரு மனுஷரும் கஷ்டப்படுறது பார்க்கும்போது இப்போ அந்த உணர்வு தட்டுது. நான் 30 வருஷமா இதுல இருக்கிறேன். அப்போ அது புரிய ஒவ்வொரு மனுஷன் படுற கஷ்டத்தையும் பார்க்கும்போது அந்த உணர்வு உயிரறிவு உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் சொன்ன மாதிரி அந்த ஒரு உணர்வு கண்டிப்பா நம்மளுக்கு வந்துட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம இனி வர்ற குழந்தைகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ, இந்த விஞ்ஞான காலத்துல எப்படி சொல்லிக் கொடுக்குறோமோ, இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்க குழந்தைய பத்தி சொன்ன மாதிரி அந்த விஞ்ஞான காலத்துல எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ அவங்களை சொல்லிக் கொடுத்தா கண்டிப்பாக வேதாத்திரியம் அந்த குழந்தைகளுக்கு வேரூன்றி இது பெரிய விருட்சமா வளர்ந்து இந்த உலகம் பூரா பரவ போகிறது கண்டிப்பா ஒரு உண்மையா நடக்க போற ஒரு இது. கண்டிப்பா நீங்க சொல்றதுதான் நடந்து நம்ம இதுல தொழிலுங்கிற ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க.
அப்புறம் 14 வயசுக்கு மேலே வந்து ஸ்டூடெண்ட் கேம்ப் பண்ணுறாங்க. எல்லா வகையிலையும் நம்ம பங்கெடுப்புங்கிறது வந்து அது என்னன்னா, நம்ம ஒரு செயல் செஞ்சோன்னா விளைவு உடனே எதிர்பார்க்கறதுனால நம்ம தொய்வடைகிறோமான்னு தெரியல. நம்ம ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ப்ராக்ரஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மைங்க. ஏன்னா நம்ம கை வைக்காத இடமே இல்லை. துளிர்ல இருந்து நம்ம எல்லா இடத்துலையும் அழகா, அதுவும் துளிர் பண்றவங்களோட விஷயம்லாம் சாதாரண விஷயம். ஒரு நாடகம் நடிச்சு ஒரு குழந்தைகிட்ட ஒரு கருத்தை பதிவு வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அது ஆக்சுவலாக. ஏன்னா அவங்களோட லெவலுக்கு இறங்கி அவங்ககிட்ட பேசணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் கேம்ப்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு காயல் கற்றுக்கிறான்னு வைங்க, ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க உருவாக்குற சந்ததிகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ அதை தான் அந்த காய்கல்பு அந்த உலக சமாதான இதில் ஐயா அந்த காய்கல்பத்தை பற்றி, அந்த காய்கல்பமும் வந்து ஒரு உலக சமாதானத்துக்கு வித்துடும் அப்படிங்கிற அதை பதிவிட்டிருப்பார் அந்த உரையில. ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம் ஐயா. 360 டிகிரிலையும் இதை விட பெஸ்டா பண்ண முடியும். ஆனா இப்ப பண்ணிட்டு இருக்கிறது வந்து, அதாவது குருவோட வழிகாட்டுதல்னால இவ்வளோ பண்றதுங்கிறது வந்து நான் சும்மா சொல்லைங்க. இந்த தலைப்பை உள்வாங்கி ப்ரிப்பேர் பண்றப்ப நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் உண்மைங்க. நான் சும்மா ஏதோ பேச்சுக்காக சொல்லலை. இதை ப்ரிப்பேர் பண்றப்போ அப்பா இவ்வளோ முன்னெடுப்புகள், எவ்வளோ விஷயங்களை சத்தம் இல்லாம நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்னும் உத்வேகத்தை தான் கொடுக்குது. சொல்லப்போனா எங்கேயும் தொய்வே இல்லைங்க. அதான் உண்மை. இந்த உத்வேகம் மேலும் மேலும் அது ஒரு உற்சாகம் அடைய செஞ்சுதான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு விஷயம் நிறைய இருக்குங்க, ரகசியம். அதாவது மகிழ்ச்சியோட தத்துவங்கள் நிறைய ரகசியம் அடங்கி இருக்குது. அது வெளியே கொண்டு வர வேதாத்திரியம் எந்த அளவுக்கு புரியுதல் வருங்கிறது நல்ல உண்மையை தெரிஞ்சுக்கலாங்க. ஒவ்வொரு வேர்ட்ஸ்லயும் ஒவ்வொரு உண்மை இருக்குங்க. அவரோட ஒவ்வொரு சொல்லுலயும் உண்மை இருக்குது, ஒவ்வொரு வரிகள்லயும் உண்மை இருக்குது, அவ்வளவு தத்துவம் இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு நம்ம அடுத்த ஜென்ரேஷனு இப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு இது இருந்தது. பழைய காலகட்டத்துல கோயில் பக்தி மார்க்கத்துல கொண்டு வர பார்த்தாங்க. இதெல்லாம் எல்லாம் சேர்த்து வேதாத்திரிய வேதங்களையும் சேர்த்து ஒரு சாரா பிழிஞ்சு வேதாத்திரியத்தை அப்படி ஈஸியா கொடுத்துருக்காரு. ஆனா எடுத்து கொண்டு போற நம்ம முயற்சி எந்த அளவுக்கு முயற்சி பண்றோமோ, அடுத்த ஜென்ரேஷன் எந்த அளவுக்கு புரிய வைக்க முடியுமோ, கண்டிப்பா அந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டே இருந்தா அந்த அடுத்த ஜென்ரேஷன், ஏன்னா இன்னைக்கு வர குழந்தைகளை ஹைலைட்டா இருக்காங்க, டேலண்டா, பிரெயின்ல பயங்கர டேலண்டா இருக்காங்க. அப்ப அவங்களோட கேள்விக்கு பூரா விடை கிடைக்கணும்னா உண்மையிலேயே அது வேதாத்திரியம் மட்டும்தான், வேற ஒண்ணுமே இல்லை. வேதாத்திரியம் தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்றோமோ, உங்களை போல இளைஞர்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி இதை கொண்டு வர்றாங்களோ, கண்டிப்பா இது வேதாத்திரிங்கிற ஒரு பெரிய பெரிய விருட்சமா மாறுங்க. நன்றிங்க. வாழ்க்கை. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக போன் நேம் இருக்கு, ஜயோமி 2212. நீங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு உங்க பேரையும் ஊரையும் சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசலாம். ஐயா, என் பேரு வந்து சுகந்தி. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ரொம்ப சாரிங்க ஐயா, உங்க மீட்டிங் அப்போ எனக்கு நெட்வொர்க் இதுவாயிடுச்சு. எனக்கு உங்க மீட்டிங்கை இன்னொரு தடவை போட்டு கேட்கணும். அதுக்கு ஏதாவது யூடியூப் சேனல் அந்த மாதிரி ஏதாவது சொல்றீங்களா? எனக்கு ஏதோ யூடியூப் சேனல் இல்ல, இதோட ரெக்கார்டிங்ஸ் வந்து அவேலபிள். நீங்க பண்றீங்கல்ல, அது எதுல நீங்க அப்லோட் பண்ணுவீங்கன்னு சொல்றீங்களா? ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல், அதுல பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து இதை அப்லோட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? நாளைக்கு ஈவினிங்ல நீங்க பார்க்கலாம், இல்ல நாளை கழிச்சு பாருங்க. ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல். சரிங்களாமா? ஓகே மேடம். ஓகேமா, நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிமா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப ஒரு சிறப்பான, அதாவது உங்களோட இது முதல் பேச்சு, கன்னி பேச்சுன்னு நினைக்கிறேன் ஆலியார் இதுல. சோ அத அவ்வளவு சிறப்பா, அவ்வளவு தெளிவா, அதாவது எல்லாரும் மனசுக்குள்ளயும் ஊடுருவி போற அளவுக்கு உங்களோட அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இருந்தது. சோ இவ்ளோ விஷயங்கள் இருக்கா, நம்ம எல்லாம் இத்தனை வருஷம் இருக்கோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கிறோமே அப்படின்ற ஒரு ஏக்கம் கூட எங்க மனசுல எல்லாம் வந்தது. அந்த அளவுக்கு நீங்க தேடி தேடி பிடிச்சு என்னென்ன பாயிண்ட் எது இப்ப தேவையோ அதெல்லாம் ரொம்ப அற்புதமா, ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவா, பொறுமையா எடுத்து சொன்னீங்க. அடுத்த அன்பர்களோட கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் பதில் கொடுத்தீங்க. மிக்க நன்றி ஐயா. உங்களோட ஆன்மீக தொண்டு மென்மேலும் சிறப்படைய. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நிறைவு பண்ணிக்கலாங்களா ஐயா? நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.